ம். தோழர்களுக்கு வணக்கம். நம்ம பெருமாள் முருகன் அவர்களோட பூனாச்சி இந்த நாவல் தான் இந்த வாரம் படிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். இது 2016 இதோட முதல் பதிப்பு வெளியாச்சு காலச்சோடு பதிப்பகத்துல இருந்து. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு அவரு முன்னுரையிலேயே சொல்லியிருப்பாரு, ஒரு கற்பனையான கதை. இது மனிதர்களை பற்றியதே கிடையாது. இது ஒரு ஆட்டுக்குட்டியோட கதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆட்டுக்குட்டியோட கதையா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்கவும், உள்வாங்கிக்கவும், யோசிக்கவும் வைக்கிற ஒரு கதையா தான் கண்டிப்பா இருக்கும். சமூகம் சார்ந்த நிறைய சிந்தனைகளை நமக்குள்ள தூண்டுற ஒரு நாவல் தான் இந்த பூனாச்சி. அதோட வாசிப்பும் விவாதமும் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்கலாம். முதல் வாசிப்பு காளி, நீங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ நாகு. 1வது சாப்டர்ல இருந்து. ஓகே. ஒரே ஒரு ஊரில் ஒரு வெள்ளாடு இருந்தது. பெண்ணாகிய அதன் பிறப்பு எங்கே நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. சாதாரண ஜீவனின் பிறப்புக்கு அடையாளம் ஏது? ஆனால் அதன் வருகை கொஞ்சம் அசாதாரணமானதுதான். ஒடக்கான் கரடு என்று சொல்லப்படும் வறண்ட மேட்டாங்காடு. அந்த வருஷம் அவ்வளவாக மழை இல்லை. சில வருஷங்களாகவே அப்படித்தான். வேகமாக ஒரு நாள் அரை மணி நேரம் மழை பெய்தால் சின்னஞ்சிறுசுகள், வள்ளுவலசுகள் பயங்கர மழை என்றார்கள். நாள் முழுக்க இடைவிடாமல் காலங்கள் அவர்களுக்கு அறிமுகமே இல்லை. பெருமழை பெய்தால் என்ன இப்படி பெய்யுது என்று திட்டினார்கள். பிரேக் இல்லாம கேக்குதுல்ல? கேக்குது களி, கேக்குது. தம் பொருட்களை எடுத்து பாதுகாக்கவும் நனைந்தபடி வெளியே செல்லவும் சலித்துக் கொண்டார்கள். எதிரியை கூட வந்தால் கை குவித்து வரவேற்க வேண்டும். செல்வத்தை கொண்டு வரும் மழையை திட்டி அடித்து விரட்டினால் அது இன்னொரு முறை வருமா? இப்படி யோசித்துக் கொண்டு தன் காட்டிலிருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த குட்டி கரட்டின் மேல் உட்கார்ந்து வானத்தையே வெறித்திருந்தான் அவன். அசுர இன எல்லா நிலங்களிலும் அப்போதுதான் முடிந்திருந்தது. சுமாரான விளைச்சல். ஆனால் அறுவடைக்கு பின்னும் காட்டில் கொஞ்சம் புற்கள் பசுமை பூத்து கிடந்தன. பனி பெய்யும் காலம் இனிமேல். வெயிலை தாங்கி கொஞ்ச நாள் வாழ இந்த புற்களுக்கு பனி மூடாக்கு உதவும். அப்புறம் காய்ந்து விடும். அதை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த புற்கள் வீணாக காய்ந்து விடுமே என்று கிழவன் கவலை கொண்டான். அவனிடம் சில வெள்ளாடுகள் இருந்தன. அவற்றை மேய்க்கலாம். எனினும் எல்லா குடியானவர்களுக்கும் வரும் யோசனை அவனுக்கும் வந்தது. இன்னொரு வெள்ளாடு இருந்தால் இந்த புற்களில் மேய்த்து 2 மாதத்தில் வளர்த்து விடலாம். கரட்டுக்கு கீழே சிறு பள்ளமும் அதற்கு அங்கிருந்து கிளம்பும் வறண்ட காடுகளும் தெரியும். அந்தி நேரத்தில் அங்கே உட்கார்ந்து செந்நிற போர்வை எங்கெங்கும் விரியும் காட்சியை காண்பதில் அவனுக்கு பெரு விருப்பம். வெள்ளாடுகளை மேய்க்கும் போதும் மற்ற நாட்களிலும் வானக்கோளத்தை கண்டுவிட்டே கிளம்புவான். என்றைக்காவது அதை பார்க்க முடியாவிட்டால் எதையோ பறி கொடுத்தவன் போல இருப்பான். கரட்டு மேல உட்காந்து வெறிச்சு பார்த்துட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி தெளியும் என்று கேலி செய்வாள் கிழவி. அப்படி அவன் லயிப்பும் யோசனையுமாக இருந்தபோது அந்த பக்கமாக நீண்டு போகும் கொடித்தடத்தில் வித்தியாசமான காட்சி ஒன்று தோன்றியது. பெரும் நிழல் உருவம் ஒன்று வெகு தூரத்தில் அசைந்தது. கிளைகள் தரிக்கப்பட்ட அடிமரம் வேரை பெயர்த்து கொண்டு நடந்து வருகிற மாதிரி இருந்தது. தானாக கிழவன் எழுந்து நின்று கொண்டான். சில கணங்களில் அது ஓர் ஆள் உருவம் என தெளிவாகியது. அந்தி ஒளியில் உருவம் நீள தெரிகிறதோ என்று ஐயுற்றான். அங்கே அவனுக்கு தெரியாத ஆள் ஒரு குஞ்சு குழுவானும் இல்லை. இது யாராக இருக்கும்? நடையை வைத்து ஆள் யார் என்று ஊகிக்க முடியவில்லை. உருவத்தின் ஓரடிக்கும் அடுத்த அடிக்கும் இடையே 6 அடி ஆள் ஒருவன் படுத்து கைகளையும் தாராளமாக நீட்டிக்கொள்ளலாம். பொழுது சாயும் நேரம் என்பதால் எங்கோ போய் சேர இத்தனை விரைசலாக நடைவிடுகிறான் போல. இன்னும் வெகு சில கணங்களில் தான் இருக்கும் இடத்தை அவ்வுருவம் கடந்து போய்விடும் எனப்பட்டது. தனக்கு தெரியாத ஓராள் இந்த பக்கத்திலேயே இருக்க முடியாது என்னும் நம்பிக்கை அவனுக்கு உண்டு. தன்னை கடந்தும் ஒருவன் அத்தனை எளிதாக போய்விட முடியாது என்றும் எண்ணி இருந்தான். யாரா இந்த நெடுவான் என்னும் வினா அவனை குடைந்தது.
அந்த ஆள் வர வர அவன் வலக்கை வீசலும் இடக்கை மடிவும் இப்போது தெரிந்தன. இடக்கையை நெஞ்சோடு சேர்த்து மடித்துக் கொண்டிருந்ததை காண அந்த கை நெடுவானுக்கு வராதோ என்று தோன்றியது. ஒற்றை கல் வீசலிலேயே இத்தனை விரைவு காட்டுகிறவன் இடக்கையே வீசினால் எத்தனை விரைவாக போக முடியும்? நெடுவான் யார் என்று விசாரிப்பதற்காக கரட்டிலிருந்து இறங்கி தடத்தை நோக்கி போனான் கிழவன். நெடுநெடுத்த உருவம், அரைப்பனை உயரம் இருப்பான். இடுப்பில் கோவணம் மட்டும். தானிய களத்தில் காக்கை குருவிகளை விரட்ட கொட்டக்கோலை ஊன்றி அதன் நுனியில் வெள்ளை துணியை கொடி போல கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கொடி அசைகிற மாதிரி அவன் கோவணம் அசைந்து தெரிந்தது. வெகு தூரத்தில் தென்பட்ட அவன் அவன் சீக்கிரத்தில் பக்கமாக வந்து விட்டான். இன்னும் ஓரிரு நொடியில் அவ்விடத்தை கடந்து போயே விடுவான் என்று தோன்றியது. ஆளை விட்டு விடுவோமோ என்று பயத்தால் தூரத்திலிருந்தே "ஆறுபா போறது" என்று சத்தம் கொடுத்தான் கிழவன். உடனே நெடுவான் சட்டென நின்று விட்டான். "நான் தான் சாமியோ" என்றான். மரக்கட்டையை துளைக்கும் தும்பியின் குரல். ஆனால் அருகில் போயும் ஆளை அடையாளம் தெரியவில்லை. கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டாலும் அவன் முகத்தை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியிருந்தது. "ஆரப்பா நீ புதுசா இருக்கிறையே" என்றான் கிழவன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பழைய ஆளு தாங்க. இந்த வெள்ளாட்டு குட்டியை விற்கணும்னு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு கிடக்குறேன். வித்தபாடு இல்ல. போட்டு ஒரு நாள் தான் ஆச்சு. பூங்குட்டி. அதான் இப்படி காடு கண்ட பக்கம் போய்கிட்டு இருக்கேன் சாமியோ" என்றான் நெடுவான். "சந்தைச்சாரிக்கு போனா வித்து போயிருமேப்பா" என்றான் கிழவன். "எங்குட்டியே வாங்க, சந்தையிலேயாவே இருக்கிறான் சாமி" என்று சிரித்தான் நெடுவான். ஆளுக்கு கொழுப்பு ரொம்பத்தான் என்று பட்டது. ஆளாளுக்கு வந்து வாயை புடிச்சு பல்ல பாப்பான், இடுப்ப கையில கவ்வுவான், மடியை தொட்டு இழுப்பான், அறத்தை தடவுவான். சந்தையில கங்காச்சி பொருளா எத்தனை வெள்ளாடுவன் நிக்கிறத பார்த்திருக்கிறோம். இந்த பூங்குட்டி மேல கண்டகை படலாமா? அதான் எனக்கு மனசு வரல சாமியோ. பூவாட்ட இருக்கிற இத வச்சு வளர்த்து பொழைக்க எனக்கு ஆவல. அதான் நல்லா வச்சிருக்கிறவன் ஒருத்தன் கையில பார்த்து ஒப்படைச்சு போடலாம்னு ஊர் ஊரா திரியிறேன் என்று நெடுவான் நீட்டி முழக்கினான். உருவத்திற்கேற்ப பேச்சும் நீளும் போலிருக்கிறதே என்று எண்ணமிட்டுக் கொண்டே குட்டியை நோட்டமிட்டான் கிழவன். குட்டி இருப்பதே தெரியவில்லை. அவன் கை மடங்களுக்கும் நெஞ்சுக்கும் நடுவே குட்டி சுகமாய் படுத்திருக்க கூடும். அந்தி மசங்களில் சரியாக கண்ணுக்கு படவில்லை. பக்கத்தில் போய் பார்க்க தயக்கமாக இருந்தது. "எத்தனையோ ஊரு சுத்திட்டன்னு சொல்றையே, இந்த அதிசயத்தை வாங்க ஒருத்தங்கிட்ட கூட துட்டு இல்லையா?" என்று ஏளனம் செய்தான் கிழவன். "துட்டு வச்சிருக்கிற மகாராசனுங்க கொட்டை புழுவாட்ட குமிஞ்சு கிடக்குறாங்க. நல்ல மனசு இருக்கணுமே. மனசுக்காரனுக்கு தான் இந்த குட்டி, பாத்துக்குங்க" என்றான் நெடுவான். அவன் குனிந்து குட்டியை கீழே விட்டான். முதுகு கரும் பாறை போல விரிந்திருந்தது. அவன் காலடியில் ஏதோ பெரும் புழு நெளிந்தது. நிமிர்ந்த அவன் தலைத்துண்டை அவிழ்த்து முகத்தையும் மேலையும் துடைத்து கொண்டான். "இது சாதாரண குட்டி இல்ல பாத்துக்குங்க. தாயி ஒரே இதுல 7 குட்டி போட்டா. 6 குட்டி போட்டதும் இன்னமே அவ்வளவுதான், இனிமே நஞ்சு கொடிதான் வரும்னு பார்த்தேன். ஆனா அந்த தாயி உடல குறுக்கி ஒரு முக்கு முக்குனா. 7ஆவதா ஒரு புழுக்கையாட்டம் இது வந்து விழுந்துச்சு. அதனால இது அதிசயம்தான் பாத்துக்குங்க" என்று அவன் அக்குட்டியின் பிரதாபத்தை விவரித்தான். தவழ்ந்து வந்து சுகமாக காற்று தழுவும் அந்தியில் அவன் மேல் வேர்வை வாய்க்கால் போல ஓடியதையும் அதை துண்டால் மடை கட்டி துடைப்பதையும் வியப்புடன் பார்த்து ரசித்த கிழவன், "இப்படியும் ஒரு ஆளா? எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான்? இல்ல வேற்றுலகவாசியா?" என எண்ணமிட்டு கொண்டிருந்த சமயத்தில் நெடுவான் மேலும் சொன்னான். "இதுக்கு மேலேயும் என்னால அலைய முடியாது சாமி. எங்காலமும் இனி அவ்வளவுதான். இந்த குட்டியை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். வச்சு காப்பாத்திக்கங்க சாமி." சட்டென குட்டியை தூக்கி கிழவன் கையில் வைத்தான். சம்மட்டி உரசியை போல் இருந்தது. அடுத்த கணம் கையில் ஒரு பூ. அப்படி ஒரு அளவில் வெள்ளாட்டு குட்டியை கிழவன் அதுநாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. வியப்போடு அதை பார்த்து கொண்டே இருந்தான். ஒற்றை கைக்குள் அடங்கிவிட்ட அதன் நெளிவை கண்டு சிரிப்பு தான் வந்தது. குட்டியின் நிறமோ முழு கருப்பு. மினுமினுக்கும் வண்டின் நிறம். நெஞ்சு பகுதியை பற்றி கொண்டு அண்ணாந்தான். நெடுவானை காணவில்லை. கொடித்தடத்தின் முடிவில் அவன் இருளாய் மறைந்து கொண்டிருந்தான். "யோவ் யோவ், குட்டிக்கு துட்டு வேணாமா?" என்று கிழவன் கத்தினான். குரல் எட்டி இருக்க வாய்ப்பில்லை. உருவம் மெல்ல கரைந்து புள்ளியாகி மறையும் வரை அப்படியே நின்று கொண்டு பார்த்திருந்தான். மெல்ல திரும்பும்போது கிழவனுக்கு கவலை வந்திருந்தது.
பசும்புற்களில் மேய வெள்ளாடு இருந்தால் பரவாயில்லை என்று நினைத்திருந்த போது இப்படி ஒரு புழுக்கை வந்து வாய்த்திருக்கிறது. இதை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்னும் கவலை. 2வது சாப்டர். கரடேறி காட்டுக்குள் வந்தான் கிழவன். காட்டுக்குள் முளைத்திருந்த புற்களை பிடுங்கி கூடை நிறைய சேர்த்திருந்தான். புற்களுக்கு மேல் குட்டியை படுக்க வைத்து கூடையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நடந்தான் கிழவன். மேற்கு செவ்வானத்தில் கருமை புகையாய் வந்து படிய ஆரம்பித்திருந்தது. இனி வீடு போய் சேர வேண்டும். நெடுவானை போன்ற ஆளாக இருந்தால் நாளே எட்டிதான். அங்கிருந்து கிழவனின் கொட்டகை நடை தொலைவுதான். கரட்டை தாண்டி மண்தடம் வந்து பின் ஏரிக்கரை கடந்து பறந்து கிடக்கும் மேட்டாங்காட்டு கொடித்தடத்தின் வெகு நீளத்தில் ஊர்ந்து சென்று வீட்டை அடைய வேண்டும். கொடித்தடத்திற்குள் நுழையும் போது நிழல் கட்ட தொடங்கிவிட்டது. எழுத்து மறைவதற்குள் வீடு போய் சேர்ந்து விட வேண்டும் என்னும் வேகத்தில் அடியை எட்டி போட்டான். முழுக்க மொட்டை காடுகள். தளிர்த்த புற்களை மேய்ந்து முடித்த ஆடுகளை ஓட்டி செல்லும் ஆட்கள் மட்டும் அங்கங்கே தெரிந்தனர். இந்த வெள்ளாட்டு குட்டி பிரச்சனை இல்லாவிட்டால் கூடை புற்களை தூக்கி கொண்டு நேரமாகவே திரும்பி இருக்கலாம். நினைத்து கொண்டே நடந்தபோது திடுமென கூடையிலிருந்து குட்டி கத்தும் ஓசை ரீங்காரம் போல கேட்டது. இந்த புழுக்குட்டி வந்து பொழுதை தின்று விட்டதும் அல்லாமல் கத்தவும் செய்கிறதே என்று திட்டினான். அப்போது தூய் தூய் என்று நாலாபுறமும் இருந்து கத்திக்கொண்டு ஆட்டுக்காரர்கள் அவனை நோக்கி ஓடி வந்தனர். என்னவோ ஏதோ என்று கிழவன் நின்றான். பெருங்காற்று தலைக்குடையை தள்ளுவதை உணர்ந்து இறுகப்பட்டு கொண்டான். ஓடி வந்த ஓராள் கிழவனை பிடித்து நிறுத்தினான். இல்லாவிட்டால் குப்புறம் மண்ணில் விழுந்திருக்க வேண்டியதுதான். கூடையை அவன் சட்டென கீழே இறக்கி வைத்தான். கிழவன் சுதாரித்து, என்னையா இது என்றான் மூச்சு வாங்கி கொண்டு. அந்தா பாரு. பெரும் பறவை ஒன்று பொழுதடைந்த மலையை நோக்கி வீசி கொண்டு போயிற்று. பெரும் பச்சி வந்து அடிக்கிறாப்புல. பேர் அருகில் வந்தனர். கரட்டுல எலிகீது பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு வந்தையா என்றான் ஒருவன். அதற்குள் குட்டி மெல்ல எழுந்து கூடைக்குள் நின்று என்று முணங்கியது. நடுக்கம் தீராத கிழவனுக்கு பேச்சு வரவில்லை. இத்தா பெரிய கரும்புழுவ கூடைக்குள்ள வச்சிருக்கிறையே, அதுதான் கழுகு அடிச்சிருக்குது என்று குட்டியை கையில் எடுத்த ஒருவன் சிரித்தான். இது வெள்ளாட்டு குட்டியப்பா என்றான் இன்னொருவன். எடுத்தவன் கையில் குட்டி ஒரு புழு போலத்தான் நெளிந்தது. பார்த்தனர். நெசமே வெள்ளாட்டு சோதித்தனர். கிழவனுக்கு வெட்கம். கூடை நோக்கி பட்சி வேகமாக இறங்கி வருவதை ஆட்டுக்காரர்கள் பார்க்கவில்லை என்றால், கூடைக்குள் இருந்த குட்டியை கால்களில் கவி கொண்டு போய் இந்நேரம் இரையாக்கி இருக்கும். இந்த குட்டிக்கு பாரேன், இது ஒரு தத்தாட்டம் இருக்குது என்று நினைத்து கொண்டு, சாமியாட்ட வந்து காப்பாத்தினீங்கப்பா. குட்டி போறதும் இல்லாத கூடைய போட்டுக்கிட்டு பொத்துன்னு உளுந்து கை கால் போயிருந்தா என்ன பண்ணுவேன்? வீட்டுல ஒரு கிழவி கிடக்குறா. ஏதோ 2 வேலை செய்யறதுனால கஞ்சி ஊத்துறா. கை கால் போய் கட்டலோட கிடந்தா கிளவி பாப்பாளா என்றான். குட்டியை கையில் வைத்திருந்த கோவனாண்டி ஒருவன், குட்டி வகுத்துல ஒண்ணும் இல்லையப்பா, பசி மயக்கம், கண்ணே திறக்க முடியல பாரு என்று சொன்னவன் சும்மா இல்ல. பக்கு பக்கு என்று கூப்பிடவும் அவன் வெள்ளாடுகள் ஓடி வந்தன. தாயாடு ஒன்றை பிடித்து அதன் மடியில் குட்டியை விட்டான். எம்பி பற்றவும் சக்தியற்ற குட்டியின் வாயில் காம்பை திணித்தான். இப்போதுதான் முதலாக வாயில் முளை பற்ற பழகுகிறது போலும் தடுமாறி காம்பை மெல்ல வாயில் பிடித்து சப்பியது குட்டி. 2 பீர் பால் நாக்குக்கு வந்ததும் புது ருசி கண்டு வேகமாக ஊட்டத் தொடங்கிற்று. குட்டி சுட்டிதான போ என்றான் ஊட்ட கொடுத்தவன். 4 சப்பில் வயிறு நனைந்து வாய் வலிக்க தொடங்கியதும் காம்பை விட்டுவிட்டது குட்டி. அட, இன்னும் 4 வாய் சப்பிக்க, அப்பதான் ராத்திரிக்கெல்லாம் பசி தாங்கும் என்றவன் மேலும் கொஞ்சம் ஊட்டடித்தான். பின் எடுத்து கிழவனிடம் கொடுத்தவன், புழு மாதிரி இருந்தாலும் பாவனை பார்த்தின்னா ஆளாயிரும போய் என்று சொன்னான். அவர்கள் ஆடுகளின் பின்னால் கிளம்பினார்கள். குட்டியை பத்திரமாக கூடைக்குள் போட்டு அதன் மேல் புற்களை கொண்டு மூடி தலையில் வைத்து தடத்தில் நடைவிட்ட கிழவன், இந்த சீவனுக்கு இன்னும் எத்தனை தத்து இருக்குதோ தெரியலையே, தாண்டி வருமோ தவிச்சு உழுமோ, என்ன எழுத்துன்னு ஆருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான்.
கிழவிக்கு குட்டியை பிடிக்கவில்லை. அதன் உருவத்தையும் கத்தலையும் பார்த்து, "போன குட்டி எங்க கடந்து எடுத்தாந்த? இது வேறயா?" என்று முகம் சுளித்தாள். "வெள்ளாட்டுக்குட்டி" என்று கிழவன் சொன்னதும் கையில் எடுத்து பார்த்து, "ஆமா, வெள்ளாட்டுக்குட்டி தான்" என்றாள் ஆச்சரியத்தோடு. அது கிடைத்த கதையை அன்றைக்கு இரவெல்லாம் இருவரும் பேசினார்கள். அவர்களிடம் ஏற்கனவே 2 வெள்ளாடுகள் இருந்தன. ஒன்று குட்டி போட்டு 1 மாதத்திற்கு மேலானது. 3 குட்டிகள். 2 கிடா, 1 மூடு. 3ம் வாசலில் குதித்து திரிந்தன. இன்னொன்று வெள்ளாடு சினை. இன்னொரு வெள்ளாடு சினை. அதன் முந்தைய ஈத்து குட்டிகளை 10 நாளுக்கு முன்பு தான் கறிக்காரருக்கு பிடித்துக் கொடுத்தார்கள். அநேகமாக இன்னும் 1 மாதத்தில் அது குட்டி போட்டுவிடும். அத்துடன் ஒரு எருமை கன்றும் வைத்திருந்தார்கள். கிடாரி கன்று. இன்னும் 1 வருஷம் மேய்த்தால் அது பருவத்திற்கு வந்துவிடும். உடனே விற்றுவிடலாம். கொட்டகையை ஒட்டி இருக்கும் 1/2 ஏக்கரில் ஏதோ விதைத்துக் கொண்டும், வெள்ளாடுகளை மேய்த்துக் கொண்டும், எருமை கன்றை பார்த்து கொண்டும் காலத்தை ஓட்டினார்கள். வெள்ளாடுகளை கரட்டுக்கு கொண்டு போய் விட்டு மேய்ப்பதும், ஒளிந்த நேரத்தில் எங்காவது போய் வெள்ளாடுகளுக்கும் எருமை கன்றுக்கும் தீனி கொண்டு வருவதும் கிழவனின் வேலை. அந்த வேலையை சாக்காட்டி அப்படியே காடு மேடு ஊர் உலகம் எங்காவது திரிவதும் 4 பேரிடம் பேசி சிரித்து வருவதும் கிழவனுக்கு பிடித்தமானது. கிழவியோ எங்கும் வெளியே போவதில்லை. மாதம் ஒரு முறை சந்தைக்கு போவாள். இருவருக்கு என்ன பெரிய தேவை? சந்தை செலவுகளை வாங்கி வருவாள். வருஷம் ஒரு முறை நோம்பிக்காக மகள் வீட்டுக்கு இருவரும் போய் வருவார்கள். அது ஒரு 10, 15 நாள் பயணமும் இருப்பும் என்று போகும். ஒரே ஒரு மகள்தான். அதனால் இனி இருக்கும் காலத்தை அப்படியே ஓட்டிவிட வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. பூனைக்குட்டியை போல் இருந்த வெள்ளாட்டுக்குட்டிக்கு அன்றைக்கு இரவே கிழவி பெயர் வைத்து விட்டாள். முன்பு ஒருமுறை பூனை வளர்த்தாள். அதை பிரியமாக பூனாச்சி என்று அழைப்பாள். அதன் நினைவாக இதுவும் பூனாச்சி ஆனது. ஒரு தம்பிடி செலவில்லாமல் இந்த பூனாச்சி கிடைத்திருக்கிறாள். இவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். கிழவன் வேறு என்னென்னவோ சொன்னான். பகாசுரன் போன்ற அசுரன் ஒருவனை பார்த்ததாகவும் அவன் கொடுத்ததாகவும் கதை சொல்கிறான். ஆட்டுக்காரர்களின் மந்தையிலிருந்து திருடி கொண்டு வந்திருப்பானோ? நாளைக்கு யாராவது தேடி வந்தாலும் வரலாம். அதை மறைக்கத்தான் இப்படி கதை சொல்லுகிறான் போலும். இரவில் விளக்கேற்றும் வழக்கம் கிழவிக்கு இல்லை. பொழுதிருக்கவே இருவரும் உண்டு முடித்து படுத்து விடுவார்கள். அன்றைக்கு குட்டிக்காக கிழவி விளக்கேற்றினாள். பெரிய அகல் விளக்கு ஒன்றை எடுத்து போன வருஷம் ஆட்டி வந்த விளக்கெண்ணெயை ஊற்றினாள். திரிக்குத்தான் பஞ்சில்லை. கிழவனின் பழங்கோவன துணியில் ஒரு ரக்கு கிழித்து சுருட்டி திரியாக்கினாள். வெகு காலத்திற்கு பிறகு அந்த கொட்டகையில் ஒளி. விளக்கொளியில் குழந்தையை பார்ப்பது போல குட்டியை பார்த்தாள். உடலில் எங்கும் ஒரு சொத்தை இல்லை. முழு கருப்பு. விளக்கை விழித்து பார்த்தது குட்டி. அதன் அகண்ட கண்கள் துல்லியமாக தெரிந்தன. முகத்தில் மட்டும் சோர்வின் சாயை. சரியான பால் குடி இல்லாததால் தவங்கி போயிருக்கிறது என்று நினைத்தாள். குட்டி பிறந்து ஓரிரு நாட்கள் தான் இருக்கக்கூடும். இதை எப்படியாவது வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று மனதில் வைராகியம் வந்தது. கிழவனை கூப்பிட்டு குட்டியை பார்க்க சொன்னாள். அந்த அடர் இரவில் சிறு வெளிச்சம் பட்டு மினுங்கும் இருள் மொத்தையென குட்டி தெரிந்தது. அதன் மடிந்த காதுகளை செல்லமாக இழுத்து, "உனக்கு இங்க வந்து பொழைக்க அம்சம் இருக்குது" என்று சொன்னான். இருவருக்கும் இப்படி பேச்சு நடந்து வெகு காலம் ஆகியிருந்தது. இந்த குட்டியால் அவர்கள் கொஞ்சம் பாடு பழமைகளும் பேசும்படி ஆயிற்று. அடுத்து 3வது அத்தியாயம். ஆட்டுக்காரர் வெள்ளாட்டில் பாலூட்டி இருந்ததால் குட்டிக்கு வயிறு நிறைந்திருந்தது. நள்ளிரவுக்கு பக்கமாகத்தான் கிழவிக்கு கண்ணுறக்கம் வந்தது. அப்போது சாக்கை 4ஆக மடித்து மெத்தை போல போட்டு அதில் குட்டியை படுக்க வைத்து கூடையை போட்டு மூடினாள். கூடை இருளுக்குள் குட்டி கொஞ்சம் கத்தியது. அதுவும் கூடையை விட்டு வெளியே வரவில்லை. நன்றாக சாணி போட்டு பூசி இருந்த கூடையில் சிறு ஓட்டையும் இல்லை. நன்றாக சாக்கோடு அழுந்தி இருந்தது. உள்ளே குட்டிக்கு மூச்சு காற்று கிடைக்குமோ என்னவோ என்று எண்ணம் எழுந்து விறகு கட்டை ஒன்றை எடுத்து வந்து ஒரு பக்கத்தில் வைத்து கூடையை அதன் மேல் படிய விட்டாள். இப்போது லேசான தூக்கல். காற்று உள்ளே போய் வர நல்ல வசதி. தான் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியிலேயே குட்டிக்கும் படுக்கை. கிழவிக்கு அன்றைக்கெல்லாம் சரியாக தூக்கம் பிடிக்கவில்லை. கோழி தூக்கம்தான். அவ்வப்போது எழுந்து கூடையை தூக்கி குட்டியை பார்த்தாள். அது சாக்கு மெத்தையில் நன்றாக சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. நடுச்சாமத்திற்கு மேல் ஒரு முறை கூடையை தூக்கி பார்த்தபோது குட்டி தடுமாறி எழுந்து நின்று கத்தியது. உடலை லேசாக கூனி மண்டது. "பூனாச்சி"
சாக்க நனைச்சுக்கிட்டு மண்டைன்னா அப்புறம் ஈரத்துல எப்படி தூக்கம் வரும் என்று அவசரமாக வெளியே இழுத்து விட்டாள். ஆனால் வெளியே வந்ததும் அது கத்திக்கொண்டே அவள் காலை சுற்றியது. கெண்டைக்காலில் வைத்து கெண்டைக்காலில் வாய் வைத்து ஊட்டவும் முயன்றது. பூனாச்சிக்கு வவுறு கேக்குதா என்று சொல்லி கையில் தூக்கினாள். வெள்ளாடுகள் கட்டியிருந்த குடிசைக்கு போனாள். குட்டி போட்டிருந்த வெள்ளாடு படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது. அதை எழுப்பினாள். இந்த நேரத்துக்கு ஏதோ தின்ன கொடுக்க வருகிறாள் என்று நினைத்து ஆவலுடன் எழுந்து அவள் மடியை பிடித்து இழுத்தது. வெள்ளாடு எழுந்ததும் அதன் குட்டிகள் மூன்றும் இந்த நேரத்திற்காக காத்திருந்தது போல ஓடி வந்து ஒரே நேரத்தில் மடியை முட்டின. 2 காம்புகளை 2 குட்டிகள் பற்றி கொண்டன. காம்பு கிடைக்காத ஒரு குட்டி மற்ற குட்டிகளை வாயாலேயே தள்ளிவிட்டு பற்ற பெருமுயற்சி செய்தது. மாறி மாறி காம்பை அவை பற்றின. உடல் குலுங்க பாலூட்டின. பூனாச்சியை கையில் வைத்திருந்த கிழவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கிழவனை எழுப்பலாமா என்று நினைத்தாள். அவன் அப்போதுதான் ஆழ்ந்து தூங்கி இருந்தான். இல்லாவிட்டால் இந்த குட்டிகள் போடும் ரவுசுக்கு இந்நேரம் எழுந்து சத்தம் கொடுத்திருப்பான். வெள்ளாட்டின் மடியறையில் உட்கார்ந்து ஒரு பக்கம் காம்பை பற்றி இருந்த குட்டியை வன்மையாக விலக்கி தள்ளிவிட்டு பூனாச்சியின் வாயை காம்பருகே கொண்டு போனாள். பால் மொச்சையை பூனாச்சியின் நாசி உணர்ந்தது. உடனே காம்பை பற்ற முனைந்தது. ஏற்கனவே வெள்ளாட்டின் குட்டிகள் ஊட்டி இருந்ததால் சுரந்திருந்த காம்பு பூனாச்சியின் வாய்க்கு ரொம்பவும் பெரிதாக இருந்தது. அதனால் காம்பின் நுனியை மட்டும் பற்றி ஊட்டியது. அந்தியில் ஒரு வெள்ளாட்டில் ஊட்டி இருந்தது. அதை விடவும் இந்த பால் ருசி நன்றாக இருப்பதாக நாக்கு சொன்னதால் ஆவலாக ஊட்டிற்று. மடியை முட்டும் வேகம் அதற்கு இல்லை. கிழவி அதை கீழே விடவும் இல்லை. கீழே நின்றால் பூனாச்சிக்கு மடியேற்றி இருக்காது. வயிற்றுக்குள் கொஞ்சம் ஈரப்பசை சேர்ந்தது. அந்த வெள்ளாட்டுக்கு அப்போதுதான் பூ வாய் ஒன்று தன் காம்பில் படிந்திருக்கும் உணர்வு தோன்றிற்று போலும். சட்டென காலை உதைத்து கொண்டு வேறொரு நிலையில் நின்றது. அதன் குட்டிகள் அப்போதும் போய் முட்டி குடித்தன. அதுக்குள்ள அடையாளம் கண்டுகிட்டையா என்று வெள்ளாட்டின் தலையை தட்டியவாறு ஒரு வகையில் வெள்ளாட்டின் பின்னங்கால் ஒன்றை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த பூனாச்சியை ஊட்டவிட்டாள். வெள்ளாடு துள்ளியும் நகர்ந்தும் தன் மடியை காப்பாற்றிக் கொள்ள முனைந்தது. அதற்கு தன் குட்டிகளின் ஊட்டல் முறை தெரிந்திருந்தது. எப்போதாவது ஒரு நாள் கிழவன் உடம்பு சூடு பிடித்து கொண்டது என்று வெள்ளாட்டு பால் கேட்பான். அன்றைக்கு மட்டும் குட்டிகளை அடைத்து வைத்து விடுவாள். காலையில் எழுந்து மடியில் கையளவு பால் பீச்சி கொண்டு பிறகு குட்டிகளை விடுவாள். கிழவன் பச்சை பாலை அப்படியே வாங்கி வாயில் ஊற்றிக்கொள்வான். சில நாட்களுக்கு காய்ச்சியும் தர சொல்லுவான். கருப்பட்டி ஒரு துண்டை காய்ச்சிய பாலில் போட்டு கொடுப்பாள். கிழவிக்கு இந்த பாலும் சரி பால் பதார்த்தங்களும் சரி எதுவும் ஒத்து வராது. எப்போதாவது வேண்டா வெறுப்புடன் குடிப்பாள். அன்றைக்கு வெள்ளாட்டுக்கு புது அனுபவம். மடியை காத்து கொள்ள போராடியது. பெரும் போராட்டத்திற்கிடையே பூனாச்சிக்கு அரை வயிறு நிரம்பியது. வயிற்றை தொட்டு பார்த்த கிழவி, சரி இப்பதைக்கு போதும், தூங்கிக்க, காத்தாலைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லி மீண்டும் கூடைக்குள் அடைத்தாள். பூனாச்சிக்கு ருசி கண்டவாய் அடங்கவில்லை. கூடைக்குள் படுக்காமல் கூடையை முட்டி முட்டி ஊட்டி பார்த்தது. வெகு நேரத்திற்கு பிறகு சோர்ந்து போய் படுத்து கொண்டது. அடுத்தடுத்த நாட்களிலும் இப்படித்தான். சில சமயம் கிழவனும் வந்து விடுவான். ஒருவர் வெள்ளாட்டின் கழுத்தை கவி பிடித்து கொள்ள இன்னொருவர் அதன் கால்களை பிடித்து பூனாச்சியை ஊட்டடிப்பார்கள். இந்த குட்டிக்கு ஊட்ட கொடுக்க வெள்ளாட்டுக்கு விருப்பமே இல்லை. திமிரி கொண்டு ஓட பார்க்கும். ஆனால் கிழவி விடுவதில்லை. பூனாச்சியை ஊட்டடிக்க வெள்ளாட்டை எழுப்பினாலே அதன் 3 குட்டிகளும் ஓடி வந்துவிடும். அவற்றை தள்ளிவிடுவதும் கஷ்டம். 3ம் சேர்ந்து மடியை முட்டும் போது அதற்கிடையில் பூனாச்சியை நுழைப்பதும் கஷ்டம். அந்த குட்டிகளை கூடையில் அடைத்து வைக்கவும் முடியவில்லை. மேய்ச்சல் காட்டில் குட்டிகள் புல் பொறுக்கி கொண்டிருக்கும் போது தொந்தரவில்லை என்று பூனாச்சியை ஊட்டவிட போனால் உடனே வெள்ளாடு குரலெடுத்து தன் குட்டிகளை அழைத்து விடும். எங்கிருந்தாலும் தாயின் குரல் கேட்டதும் அவை துள்ளி கொண்டு ஓடி வரும். பூனாச்சிக்கு எப்படியோ கால் வயிறும் அரை வயிறும் பால் கிடைத்தது. இப்படியே போனால் இந்த குட்டி என்றைக்கு தேறி வருவது? 1 மாதத்திற்கு சமாளித்து விட்டால் அப்புறம் பச்சை பொறுக்க ஆரம்பித்து விடும். கிழவிக்கு இதே யோசனைதான். கிழவன் வேறு அவ்வப்போது 7 குட்டி போடுற வர்க்கம், சாமியாட்ட ஒருத்த கொண்டாந்து கையில வச்சுட்டு போன பொருள், அனாதியா உற்றாத என்று சொல்லுவான். வெள்ளாட்டில் பால் ஊட்டடிக்க முடியாத சமயத்தில் இந்த பூனைக்குட்டியை கொண்டாந்து என்னுசுர வாங்குறான் கிழவன் என்று கண்டபடி அவனை திட்டுவாள்.
பூனாச்சியின் கால்வயிறு அரை வயிறுக்கும் பிரச்சனை வந்தது. வெள்ளாடு கள்ளமடி கொண்டு விடும் வித்தை பழகியது. அதன் குட்டிகள் இல்லாத போது ஊட்டடிக்க முயன்றால் காம்பு சுரப்பதே இல்லை. குட்டிகள் ஊட்டும் போது பூனாச்சியை விட்டால் சுரந்திருக்கும் காம்பு பாலுக்கு மேல் ஒரு சொட்டும் சுரக்காது. வெள்ளாடு உடலை இறுக்கி மடியை கட்டிக்கொள்ளும். அதன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும்போது பார்த்தால் தலையை அந்தரத்தில் தூக்கி வைத்துக் கொண்டு கண்களை மூடி வாயில் நுரைவர அசை போட்டபடி சுகமாக நிற்கும். மடி இளகி கால்களை அகட்டி குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் விதத்தை கிளவி பார்ப்பாள். சுண்டு விரல் நீள வாலை ஆட்டி ஆட்டி குட்டிகள் முட்டி முட்டி குடிக்கும். மடி முழுக்க வற்றிய பிறகுதான் குட்டிகளிடமிருந்து பிரிந்து வரும். அட ஆயா, உன் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டான்னு ஆறு சொன்னா? நல்ல மகராசியா குடு, இதுவும் ஒரு சீவன் தானே, பொங்கு பொங்குன்னு கிடக்குதே, ஒரு 4 வாய் கொடுத்து காப்பாத்துனா என்ன? உன் பிள்ளைவ தான் பொறுக்கி திங்கிறாங்களே, இந்த பூனாச்சி தான் உன் வளத்தை கொண்டுகிட்டு போயிடுறாளா? உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா என்றெல்லாம் பேசுவாள். வெள்ளாடு புரியாதது போல அவளை பார்த்து கொண்டிருக்கும். கள்ளமடி காட்டுறவளுக்கு நான் சொல்றது புரியாத போயிருதா? எல்லாம் மாய்மாலம் என்பாள் கிழவி. என்ன பேசியும் முயன்றும் அந்த கள்ளியில் ஊட்டடிப்பதால் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிற்று. பூனாச்சிக்கு கால் வயிறே பிரச்சனை. இப்படியே போனால் வயிறே பத்தி போய் குட்டி அநியாயமாய் செத்துவிடும் என்றும் பயம் கிழவிக்கு வந்துவிட்டது. 7 குட்டி போடும் வர்க்கம் என்பதில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சாமி மாதிரி ஒரு ஆள் வந்து காளி, கேக்கல காளி, நீங்க ரீட் பண்றது. காளி, காளி, நான் பேசுறது கேக்குதா கோமதிமா? கேக்குது நவஜோதி, நீ பேசுறது கேக்குது. இந்த காளி ரீட் பண்ணது கேட்காம போயிருச்சே. காளி, ஓகே. ஓகே, அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 3rd சாப்டர்ல இருக்கிறத நான் ரீட் பண்ணிட்டு அப்புறம் 4th இருந்து 7th நீங்க பண்ணிடுறீங்களா மேம்? ஓகேப்பா. ஓகே மேம். ஒருவேளை கோபோஸ்ட் வெளியே போயிருச்சான்னு தெரியலே, இருங்க கோபோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கோமதி மேம், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா காளி வரும்போது நீங்க ஸ்பீக்கர் கொடுத்துடலாம்ல. ஓகே, காளி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோஹோஸ்ட்ல இருந்து வெளியே போய் ஓகே காளி, நீங்க எப்ப போச்சுன்னா என்ன பேசியும் முயன்றும் அங்க இருந்து ரீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் காளி. என்ன பேசியும் முயன்றும். இந்த கள்ளியில் என்ன ஓகே 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 என்ன பேசியும் முயன்றும் அந்த கள்ளியில் ஊட்டடிப்பதால் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிற்று. பூனாச்சிக்கு கால் வயிறே பிரச்சனை. இப்படியே போனால் வயிறு பத்தி போய் குட்டி அநியாயமாய் செத்துவிடும் என்னும் பயம் கிழவிக்கு வந்துவிட்டது. 7 குட்டி போடும் வர்க்கம் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சாமி மாதிரி ஒரு ஆள் வந்து கொடுத்து விட்டு போனானே, அவன் நம்பிக்கை வைத்து கொடுத்திருக்கிறான். ஏதோ கொஞ்ச காலம் கழித்து அவன் இந்த பக்கமாக போகும்போது பூனாச்சி நினைவு வந்து பார்த்து போகலாம் என்று தோன்றி விசாரிக்க வந்தால் என்ன பதில் சொல்லுவது? வயிறு பத்தி செத்து விட்டது என்று சொல்ல வாய் வருமா? கையகல ஜீவனின் வயிற்றை நிறைக்க முடியவில்லை என்றால் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்?
அடுத்த வாரம் சந்தைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்றாலும் கிளம்பினாள். குட்டிக்கு அட்டுப்பால் கொடுக்க ஊட்டுச்சப்பு வாங்கி வருவதுதான் வேலை. ஒரு சீசாவும் 2 ஊட்டுச்சப்பும் வாங்கி வந்தாள். ஒன்று கிழிந்து போனால் இன்னொன்று ஆகும் என்பதற்காக. சந்தையிலிருந்து வந்ததும் சோற்று சட்டியில் இருந்த கம்மஞ்சோறு நீத்தண்ணியை வடித்து சீசாவில் ஊற்றி அதன் வாயில் ஊட்டுச்சவை இழுத்து போட்டாள். பூடாச்சியை தூக்கி மடியில் வைத்து ஊட்டுச்சவை வாயில் திணித்தாள். முதலில் அதற்கு ஒன்றும் புரியவில்லை. பால் போல ஏதோ வாயில் கசிந்ததும் பிடித்து ஊட்ட ஆரம்பித்தது. பால் அல்ல, நீத்தண்ணி சப்பென்றிருந்தது. 2 வாய் சப்பிவிட்டு பிரியமில்லாமல் வாயை எடுத்துக்கொண்டது. கிழவி விடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதன் வயிற்றை நிறைத்தாள். வயிறு புடைத்து தெரிந்ததும் தான் மனநிறைவோடு குட்டியை விட்டாள். பூடாச்சி கொஞ்ச தூரம் நடக்கும். இப்போதோ வயிற்றை தூக்கி கொண்டு நடப்பது பெரும் சிரமமாயிருந்தது. ஒரே இடத்தில் நின்றிருந்து விட்டு பின் படுத்து கொண்டது. அதற்கப்புறம் தினமும் 3-4 வேளை கம்மஞ்சோரோ நீத்தண்ணியோ களி நீத்தண்ணியோ தான். எப்போதாவது வெள்ளாட்டில் 2 பேர் பால் குடிக்க முடியும். பால் என்பது பூனாச்சிக்கு விருந்து சாப்பாடாயிற்று. நீத்தண்ணி குடித்து வளர்ந்ததால் வயிறு மட்டும் புடைத்திருக்கும். அதன் மேல் மயிர் முழுக்கவும் சடை விழுந்த மாதிரி ஆயிற்று. எப்படியும் அதன் உடல் எழுந்திருந்து விடும். கொஞ்ச நாள் ஆகலாம். பிழைத்து கிடந்தால் போதும். தானாக பொறுக்கி தின்னும் பருவம் வந்துவிட்டால் படிப்படியாக தேறிவிடும். அதற்கு இப்போது தேவை உயிர் தண்ணீர். அதற்கு இந்த நீத்தண்ணி போதும். மெல்ல காலெடுத்து வைத்து வாசலுக்கும் ஆட்டு குடிசைக்கும் நடக்கவும் பூனாச்சி பழகி கொண்டது. வெள்ளாட்டு குட்டிகளுக்கு பூனாச்சியை கண்டாலே ஆவதில்லை. அவை தாய்ப்பால் குடித்து குடித்து இடுப்பு கடினப்பட்டு சதை பிடித்து திமிர் கொண்டிருந்தன. எந்நேரமும் துள்ளல் தான். வாசலில் கிடந்த உரல் மீது ஏறி குதிப்பது அவற்றுக்கு பிடித்த விளையாட்டு. ஒன்றோடொன்று கொம்பில்லாத தலையால் முட்டி விளையாட்டு சண்டை போடுவதும் உண்டு. கிழவி அவ்வப்போது திட்டி முடுக்குவாள். ஆனால் அவற்றின் ஆட்டம் அடங்குவதில்லை. சீவன் செத்த பொம்மை போல பூனாச்சி நடந்து போகும்போது அவை ஓடி வந்து மோந்து பார்க்கும். மோளை தலையால் முட்டி தள்ளும். ஈனக்குரல் எழுப்பி பூனாச்சி அழும். அது அழ அழ அவற்றிற்கு உற்சாகம் கொப்பளிக்கும். காலை தூக்கி மேலே போடும். பூனாச்சியை கொண்டு அவை பலவிதமான விளையாட்டுகளை உருவாக்கி கொண்டன. அவை வேகமாக ஓடி வருவதை கண்டு பூனாச்சி நடுங்கி உடல் ஒடுங்கும் போது ஒரே தாவலில் தாண்டி அந்த பக்கம் போய் நிற்பது ஒரு விளையாட்டு. மூன்றும் அடுத்தடுத்து தாவி குதிக்கும் போது விற்றென்று ஓர் ஓசை காதை துளைத்து செல்லும். பூனாச்சி உடல் அதிர்ந்து குறுகி நிற்பாள். வீல் என்று கத்துவாள். வாசலிலோ சாக்கின் மீதோ பூனாச்சி உடலை விரித்து படுத்திருப்பாள். அந்த குட்டிகள் வாஞ்சையோடு வருவது போல அருகில் வந்து படுத்து பூனாச்சியின் உடல் மேல் தலை வைத்துக் கொள்ளும். பூனாச்சிக்கு மூச்சு முட்டும். எழுந்து நகர எவ்வளவோ முயலும். ஆனால் அந்த பெருந்தலைகளை தூக்கி தள்ள அதற்கு வலுவேது. அதன் தவிப்பை கண்டு அவையே எழுந்தால்தான் உண்டு. அவற்றை கண்டாலே பூனாச்சி பயந்து போய் கிழவியின் கால்களுக்குள் வந்து புகுந்து கொள்வாள். கிழவி அவற்றை விரட்டி காப்பாற்றுவாள். அந்த குட்டிகளுக்கு வெள்ளாடுகள் பரவாயில்லை. தாயாட்டின் அருகில் பூனாச்சி போனால் தலையை குனிந்து மோந்து பார்க்கும். அப்புறம் லேசாக தள்ளும். அதற்கு வளைந்து நீண்ட கொம்பு உண்டு. அதனால் பயனேதும் இல்லை. மொட்டை தலையால் முட்டி தள்ளுவதுதான். அதுவும் தூரப்போ என்று சொல்லுவதாக இருக்கும். இன்னொரு சினையாடு கொஞ்சம் அரவணைப்பாய் பூனாச்சியை பார்க்கும். தன் முகத்தை வைத்து உரசும் போது பூனாச்சிக்கு ஏதோ தன் தாயே வந்து அணைப்பது போல் இருக்கும். அதன் அருகே ஒட்டி படுத்து கொண்டாலும் அது ஒன்றும் செய்யாது. அது சினையாக இருப்பதை அறியாமல் மடியை தேடி ஓடினால் மட்டும் அதற்கு ஆகாது. காலை தூக்கி தூர நகர்ந்து கொண்டு லேசான கனைப்பில் இந்த வேலை வேண்டாம் என்பதாக மிரட்டும். மற்றபடி 3 வேளையும் நீத்தண்ணியும் எப்போதாவது ஓரிரு சொட்டு பாலும் குடித்து உயிரை வைத்துக் கொண்டிருந்தால் பூனாச்சி. இரவில் கூடைக்குள் அடைப்பு, பகலில் கொட்டாய்க்குள்ளும் வாசலிலும் குடிசைக்குள்ளும் படுக்கை. வெள்ளாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி போகும்போது கிழவியின் கைக்குள் அடக்கம். காட்டுக்குள் கிழவியின் கால்களுக்குள் புகுந்து நடை. இப்படித்தான் பூனாச்சி நாளுக்கு நாள் வளர்ந்தது. அங்கே வந்து சேர்ந்து 15 நாட்கள் ஆயின. கிழவியின் சொந்தக்கார கிழவி ஒருத்தி அன்றைக்கு அங்கே வந்து ராத்திரி தங்கினாள். இருவரும் வெகுநேரம் பழமை பேசிக் கொண்டிருந்தார்கள். கிழவன் குடிசை பக்கம் கட்டில் போட்டிருந்தான். கிழவிகள் இருவரும் வாசலில் கட்டில் போட்டு படுத்திருந்தார்கள். அது தேய்பிறை இரவு. நிலா உதிக்காத முன்னிரவு. கருமிரவு.
அவர்கள் பேச்சு முடிகிற பாடில்லை. அந்த கால கதைகள் பலவும் பேச்சில் வந்து கொண்டிருந்தன. பேச்சுவார்த்தையிலேயே இருவரும் வாயை பிளந்து கொண்டு தூங்கிவிட்டனர். அன்றைக்கு கிழவி பூனாச்சியை மறந்து விட்டாள். கூடையில் அடைக்கவில்லை. பூனாச்சி 2, 3 சத்தம் கொடுத்து பார்த்தால் கிழவிக்கு கேட்கவில்லை. எங்கே படுப்பது என்று தெரியவில்லை. குடிசைக்கு போய் வெள்ளாட்டருகில் படுத்துக் கொள்ளலாமா என்று யோசித்தாள். இருளில் வெள்ளாடு புரண்டால் அதன் அடியில் சிக்கி நசுங்க வேண்டி வரும். அப்படியும் ஒரு சில சமயம் நடந்திருக்கிறது. வாசலில் இருந்து இருளுக்குள் நடக்க பயமாகவும் இருந்தது. அதனால் கிழவியின் கட்டிலின் அடியில் சாண புழுதியில் படுத்துக்கொண்டாள். அன்றைக்கு நீத்தண்ணி நல்ல புளிப்பு. அந்த ருசி பூனாச்சிக்கு மிகவும் பிடிக்கும். புது நீத்தண்ணியாக இருந்தால் வெறும் தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். புளிப்பாக இருந்ததால் வழக்கத்தை விடவும் அதிகமாகவே குடித்திருந்தாள். வயிறு முட்டி போல வீங்கி இருந்தது. கிறக்கத்தில் கால்களை அகட்டி பரப்பி நன்றாக தூங்கினாள். தூக்கத்தில் கனவோ என்னவோ சட்டென கழுத்தை கவ்வுவதை உணர்ந்து அனிச்சையாக குரல் எடுத்து வீச்சென்று கத்தினாள். அதுதான் அதுவரைக்கும் பூனாச்சியின் பெருங்குரல். குரல் கேட்டு விழித்த கிழவி தூய் தூய் என்று கத்தியபடி எழுந்து கட்டிலோரம் வைத்திருந்த தடியை தூக்கி கொண்டு குரல் வந்த திக்கில் ஓடினாள். அப்போதுதான் நிலா கிளம்பி வெளிவந்து கொண்டிருந்தது. லேசான வெளிச்சத்தில் பூனாச்சியை ஏதோ ஒரு சீவன் கவ்விக்கொண்டு ஓடுவதை கண்டு கொண்டாள். ஒரு கத்தலுக்கு பிறகு பூனாச்சிக்கு குரல் அடைத்து கொண்டது. கூரிய பற்களுக்கு இடையே தன் கழுத்து சிக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஏது என்னவென்று தெரியவில்லை. ஓகே, காளி மறுபடியும் வெளியே போயிட்டாங்க நினைக்கிறேன். காளி கேக்குதா? இப்ப கேக்குது காளி. இப்ப ஒரு கேக்குது. ஒரு நிமிஷம் முன்னாடி இருந்து அப்படி படிச்சிருக்கேன். ஒரு கத்தலுக்கு பிறகு பூனாச்சிக்கு குரல் அடைத்து கொண்டது. கூரிய பற்களுக்கு இடையே தன் கழுத்து சிக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஏது என்னவென்று தெரியவில்லை. கிழவி கைத்தடியை வீசி எறிந்தாள். அந்த சீவனின் முதுகில் ஓங்கி பட்டு தெரித்து போய் விழுந்தது தடி. எதிர்பார்க்காமல் விழுந்த அடியால் தடுமாறிய சீவனின் பிடி நழுவி பூனாச்சி கீழே விழுந்தாள். வேகத்தில் 2, 3 முறை புரண்டாள். அந்த சீவனால் பூனாச்சியை உடனே கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தேடுவதற்குள் கிழவி தூய் தூய் என கத்திக்கொண்டே அருகில் வந்து விட்டாள். சீவன் தான் பிழைத்தால் போதும் என்று ஓட்டம் விட்டது. வாயில் இறை இல்லாததால் அதன் ஓட்டம் வெகு வேகம். அரவம் ஏதும் கேட்காமல் கிழவி நின்றாள். எழ முடியாத பூனாச்சி மெலிந்த குரலால் கத்தினாள். புல்லை கிழித்தது போன்ற சத்தம்தான் என்றாலும் கிழவிக்கு கேட்டுவிட்டது. அந்த இடத்தில் வந்து துளாவினாள். அதற்குள் நிலா சற்றே மேலேறி வெளிச்சம் வந்திருந்தது. பூனாச்சியை வாரி எடுத்த கிழவி உடனே கொட்டாய்க்கு கொண்டு வந்தாள். கிழவனும் சொந்தக்கார கிழவியும் எழுந்து என்னாச்சு என்னாச்சு என்றார்கள். கிழவன் கையில் பூனாச்சியை போட்டுவிட்டு உள்ளோடி விளக்கை பற்ற வைத்தாள் கிழவி. பூனாச்சி வந்த அன்று ஏற்றிய விளக்கு திரியுடன் அப்படியே இருந்தது. விளக்குடன் வெளியே வந்தபோது பூனாச்சியை மடியில் வைத்து தடவி கொண்டிருந்தான் கிழவன். விளக்கொளியில் பார்த்தபோது பூனாச்சியின் கழுத்தில் 2 பக்கமும் பற்கள் பதிந்திருந்தன. ஒரு பக்கம் லேசுதான், இன்னொரு பக்கம் அழுந்த பதிந்து ரத்தம் சொட்டியது. பாண்டம் துளக்கும் இடத்தில் தாத்தா பூட்டை கிழவி வளர்த்திருந்தாள். அங்கோடி தலை பறித்து வந்து கசக்கி காயத்தில் விட்டாள். அதிர்ச்சியிலும் வலியிலும் மயக்க நிலையில் இருந்த பூனாச்சிக்கு தலைச்சாற்றின் எரிச்சல் தெளிவை கொடுத்தது. எரிச்சல் தாங்காமல் கத்தினாள். குட்டி பொழைச்சுக்குமாயா என்றாள் சொந்தக்கார கிழவி. தினமும் குட்டிய கூடையில அடைச்சி வச்சுட்டு தான் படுப்பேன். இன்னைக்கு பாரு பேச்சு ருசியில அப்படியே தூங்கிட்டேன். கள்ளு போதை சாராய போதைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் போதை கிடையாது. இந்த பேச்சு தான் போதை. பேச்சு போதை மீறுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துருவோம் என்று ஆதங்கப்பட்டாள் கிழவி. எப்படியோ ஓடி பிடிச்சிட்டையே, வந்தது என்னன்னு தெரிஞ்சுதா என்றான் கிழவன்.
மூணு சாப்டர் முடிஞ்சது நாகு. நன்றி நன்றி கார்த்தி, நன்றி. கோமதி மேம், அடுத்தது நீங்க ரீட் பண்ணிருங்க. கண்டிப்பா. ஓகே, 4வது சாப்டர். பூனாச்சியை பிடித்து கொண்டு போன உருவத்தை அவளே அறியவில்லை. கழுத்தை கவ்வியதும் உடல் அந்தரத்தில் தொங்கியதும் ஏதோ கனவை போல தோன்றின. அது நாயாக இருக்க முடியாது. நாய்க்கு இப்படி இரவில் திருட்டு பிடிக்க தெரியாது. நரியாக இருக்கலாம். நரியும் கூட இப்படி ஒரு புழுக்கை குட்டியை கவ்வாது. இன்னும் 3 குட்டிகள் இதைவிட பெரியதாகவும் சதையோடும் குடிசையில் படுத்திருந்தன. நரி அவற்றைத்தான் குறிவைத்திருக்கும். வீட்டு பூனைக்கு எலியை விட பெரிய இரை கிடையாது. இது காட்டு பூனையாக இருக்க வேண்டும். கரடு பக்கம் திரியும் காட்டு பூனைகளை சிலர் கண்டிருக்கிறார்கள். அதுதான் சரியான இரை கிடைக்காமல் இப்படி வெள்ளாமை காட்டுக்குள் நுழைந்திருக்க கூடும். ஒரு முறை பிடித்து ருசி கண்டுவிட்டால் அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் நாய் வளர்த்தார்கள். அப்புறம் நாய்க்கு சோறு போட வேண்டுமே என்று வளர்ப்பதை நிறுத்திவிட்டார்கள். கடைசியாக அங்கிருந்த நாய் நல்ல சுட்டி. அதன் பார்வைக்கு தப்பி எறும்பு கூட உள்ளே வந்துவிட முடியாது. நாய்க்கு ஓரால் சோறு வேண்டும். 2 ஜீவனுக்கே திண்டாட்டமாக இருக்கும் பொழுது கூடுதலாக ஒரு ஜீவன் என்னத்துக்கு? வருஷம் மழை குறைந்து விளைச்சல் குறையும் பொழுது வீட்டில் இன்னொரு ஆள் இருப்பது சொற்றுச்சுமை அல்லவா? எப்படியே பூனாச்சி தப்பினாள். இந்த உசுறு அன்னைக்கு கழுகு கொத்திக்கிட்டு போக பார்த்துச்சு. இன்னைக்கு பூனை இதோட உசுறு கெட்டியாயா என்றால் கிழவி. கழுத்தையும் முழுவதையும் தடவி கொடுத்து கொண்டே தன் அருகில் கட்டிலில் படுக்க வைத்துக் கொண்டாள் கிழவி. மறுநாள் காலையிலிருந்தே ஊர் ஜனம் கொட்டகையை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. ஊர் முழுக்கவே ஆடுகளும் மாடுகளும் அதிகம். அவற்றை நம்பித்தான் ஜனத்தின் பொழப்பு நடந்தது. அதனால் குட்டியை பிடித்து போக ஏதுவோ வந்திருக்கிறது என்று எல்லோரும் பயந்து போனார். விசாரித்து போக வரிசை கட்டி ஜனம் வந்தது. மகள் திருமணத்தின் போது கொட்டகையை நோக்கி ஊரே வந்து போயிற்று. அதன் பின் 10 வருஷத்துக்கு மேலாக இந்த பக்கம் எட்டி பார்க்க ஜனத்திற்கு தேவையும் இல்லை, நேரமும் இல்லை. இப்பொழுது இந்த பூனாச்சியால் வந்த பாக்கியம் என்று நினைத்தால் கிழவி. எல்லோரும் பூனாச்சியை பார்த்துவிட்டு சிரித்தார்கள். எங்கயா இப்படி ஒரு குட்டியை பிடிச்சிங்க? இது வளர்ந்துருமா? தரையோட ஊர்ந்துகிட்டு கிடக்குதே, எலி குஞ்சாட்டம் என்றார்கள். ஏதோது பேசினார்கள். இந்த ஜீவனுக்காக காட்டு பூனை கட்டு சோறு கட்டிக்கிட்டு வந்துருச்சு என்றும் ஆச்சரியப்பட்டார்கள். நரியோ காட்டு பூனையோ எதுவென்று தெரிந்தால் தங்கள் ஆடுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் எண்ணம் எல்லோருக்கும். பூனாச்சியின் கழுத்து காயத்தை பார்த்து ஒவ்வொருவரும் விதவிதமான அனுமானங்களை சொன்னார். கடைசியில் எல்லோர் கருத்தும் காட்டு பூனை என்பதாகவே இருந்தது. அதை கண்ணி வைத்து பிடித்து விடலாம் என்று ஆண்கள் சிலர் திட்டமிட்டார்கள். காட்டு பூனையின் கறி வேக வைத்த பிறகு உருண்டு நுங்கு குரம்பை போலாகிவிடும் என்றும் அதை போன்ற ருசி வேறு எந்த கறிக்கும் கிடையாது என்றும் வயசாளிகள் நாக்கை சப்பு கொட்டி பேசி ஆசையை தூண்டினார்கள். வீட்டில் அட்டக்காலில் கிடந்த கன்னிகளை கீழிறக்கி இனி ஊரில் கொஞ்ச நாளைக்கு சலசலப்பு இருக்கும் என்று தோன்றியது. குட்டிக்கு அட்டுப்பால் குடுக்கிறியா என்று ஒற்றை ஆட்டுக்காரி ஒருத்தி கேட்டாள். பாலுக்கு எங்கேயா போறது? அந்த தாயாட்டுல 2 வாய் ஊட்டிப்பான். அது என்னமோ பக்கத்துல போனாவே உதச்சிக்கிட்டு போகுது. அப்புறம் 3 வேளையும் நாங்க குடிக்கிற நீ தண்ணி தான் சீசாவில ஊத்தி குடிக்கிறேன் என்றாள் கிழவி. ஆயா, சந்தைக்கு போனீன்னா ஒரு வீச தேங்காய் பொண்ணாக்கு வாங்கியாந்து ஊற போட்டு அந்த தண்ணிய குடு, குட்டி பலந்து எந்திரிச்சிரும் என்றாள் ஆட்டுக்காரி. எத்தனையோ ஆண்டுகளாக பழகி இருந்தாலும் இதுவரைக்கும் இப்படி தனியாக ஒரு குட்டி வளர்த்து பழக்கமில்லை கிழவிக்கு. இந்த தேங்காய் புண்ணாக்கு விஷயம் எப்படி நினைவுக்கு வராமல் போயிற்று என்று நினைத்தார். அடுத்த வாரமே சந்தைக்கு புண்ணாக்கு வாங்கி வர வேண்டும் என்று முடிவு செய்தார். அது ஒன்று பெரிய செலவில்லை. ஒரு வீச்சை வாங்கி வைத்து விட்டால் மாத கணக்கில் வரும். கொட்டை பாக்கு அளவு போட்டு ஊற வைத்தால் அன்றாடும் ஒரு வேலைக்கு போதும். மற்றபடி வழக்கம் போல நீ தண்ணி கொடுக்கலாம். பூனாச்சியை பிடித்து மடியில் இருத்தி ஆசையாக கொஞ்சி பாட்டி ஆட்டுக்காரி ஒருத்தி அதன் காதுகளை தூக்கி தூக்கி பார்த்தாள். நடுவிரல் அளவுக்கு நீண்டு பின் மடிந்து தூங்கிய காதுகள் அவளுக்கு புதிதாக இருந்தன. குட்டி சின்னதா இருந்தாலும் காது நல்ல நெடிகும் என்று நினைத்தார். இப்படி தூங்காரப்புல குட்டியை கிடைக்கணுமே ஆயா, தூங்கறுப்புல குட்டி கிடைக்கணுமே ஆயா, வெள்ளையும் செவியுமா கொட்டி கிடக்குது.
கருப்பு எங்கேயாச்சும் அதிசயம்தான் இருக்குது. உனக்கு வாச்சிருக்குது. அதிசயம்தானே? ஆமா, இன்னும் குட்டிக்கு காது குத்தலையாட்டம் இருக்குது என்றாள் அவள். அப்பொழுதுதான் கிழவனுக்கும் கிழவிக்கும் குட்டிக்கு காது குத்த வேண்டுமே என்று நினைவு வந்து பதறி போனார்கள். சந்தையில் குட்டி வாங்கினாலும் காதி குத்து இருக்கிறதா என்று பார்த்துதான் வாங்குவார். இது தடத்தில் கிடைத்த குட்டிக்கு காது குத்தி பற்றி நினைவே இல்லாமல் போய்விட்டது. 1.5 மாதத்திற்கு முன்னால் தான் தாயாட்டின் 3 குட்டிகளுக்கும் காது குத்தினார்கள். அதற்கே பாடாய் பட வேண்டியிருந்தது. இதை கொண்டு போனால் என்ன சொல்வார்களோ? அன்றைக்கு இரவு கிழவனும் கிழவியும் ஆலோசித்தார்கள். பூனாச்சிக்கு எப்படி காது குத்துவது? அந்த ராசாங்கத்தில் அது ஒரு நடைமுறை. தன் பிரஜைகளுக்கும் பிரஜைகளின் வளர்ப்பு பிராணிகளுக்கும் ராஜாங்கமே காது குத்திவிடும். ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிக்குள் ஒரு உயிர் புதிதாக உதித்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் காது குத்து விவரம் பதித்து ராஜாங்கமே காது குத்திவிடும். பிறந்த மாதம் 1க்குள் காது குத்திவிட வேண்டும். சாவு, விற்பனை ஆகியவற்றையும் பதிவு வேண்டும். அது பிரச்சனை இல்லை, சாதாரணம். காது குத்து அப்படி அல்ல. பெரும் கூட்டம் இருக்கும், கேள்விகள் கேட்பார்கள், தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும். சரியில்லை என்று நிராகரித்து விட்டால் பெரும் சிக்கல். அதிகாரிகளை பார்த்து சரி செய்ய அலைய வேண்டும். சந்தையில் கூட காது குத்து முடிந்த குட்டிகளையே வாங்குவார்கள். பகாசுரன் கொடுத்த போது பரவசத்தில் காது குத்து பற்றிய யோசனையே இருவருக்கும் வரவில்லை. அடுத்த சாப்டர் 5. பூனாச்சிக்கு காது குத்துவதில் முக்கியமான பிரச்சனை அவள் பிறப்பு எங்கே நிகழ்ந்தது, தாய் யார், தந்தையை வளர்த்தவர் யார், எவ்வளவு பணத்திற்கு பெறப்பட்டது என்றெல்லாம் கேள்விகள் வரும். அவற்றை சமாளிக்க வேண்டும். தானம் கிடைத்த குட்டி பகாசுரன் ஒருவன் கைமாற்றி கொடுத்தது என்று சொன்னால் பொய்க்கதை என்று வழக்கு பதிந்து விடுவார்கள். அந்த பகாசுரனை கையோடு கூட்டி வா. அவனுக்கு காது குத்தி இருக்கிறதா? அவன் அயல் தேசத்து ஒற்றனாக இருக்கலாம். நீயும் ஒற்றனுக்கு உடந்தையா என குற்றக்கணைகள் பாயும். காது குத்து இல்லாமல் குட்டியை வைத்திருந்தால் அவன் ராஜாங்க விரோதியாகவும் இருந்திருக்கலாம் என்பார்கள். அவனோடு உனக்கு எப்படி தொடர்பு வந்தது? என்ன அவனிடமிருந்து வாங்கி இருக்கிறாய் என கேட்டால் பதில் ஏதும் சொல்ல முடியாது. தன் மக்களை எந்த கணத்திலும் எதிரியாகவும் விரோதியாகவும் துரோகியாகவும் ஆக்கிவிடும் வல்லமை படைத்தது ராஜாங்கம். தன் மக்களை எந்த கணத்திலும் எதிரியாகவும் விரோதியாகவும் துரோகியாகவும் ஆக்கிவிடும் வல்லமை படைத்தது ராஜாங்கம். எல்லாம் யோசித்து இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்திருப்பது என்று முடிவு செய்தார். அதற்குள் சினையாடு குட்டி போட்டுவிடும். முதல் ஈந்தின் போது அது ஒரே ஒரு குட்டி தான் போட்டது. அடுத்தடுத்த ஈந்துகளில் மாற்றமே இல்லாமல் 2 குட்டிகள். இந்த ஈந்தும் 2 குட்டிகள் தான் போடும். பூனாச்சியை சேர்த்து 3 குட்டி என்று சொல்லிவிடலாம். அதற்கு பூனாச்சியின் உருவம் உதவும். பூனாச்சி கருப்பு நிறமும் ஒரே ஒரு பிரச்சனை. ராஜாங்கத்தில் பெரும்பான்மை வெள்ளைதான். செம்மியில் கொஞ்சம் உண்டு. கருப்பு அரிதோ அரிது. ஒரு காலத்தில் கருப்பு நிறைந்திருந்ததாகவும் அவை ஏதாவது குற்றத்தில் ஈடுபடும் பொழுது இருளில் அடையாளம் காண முடியாமல் போய்விடுவதால் திட்டமிட்டு அரசாங்கம் அழித்ததாகவும் சொல்வதுண்டு. ஆனாலும் எப்படியோ அங்கும் இங்குமாக கருப்பு இருக்கத்தான் செய்கிறது. கருப்பை கண்டாலே வெறுப்புதான். அதிகாரிகள் எச்சரிக்கை ஆவார்கள். அன்றிலிருந்து பூனாச்சிக்கு நீர் கூட குறைவாகத்தான் கிடைத்தது. அதன் உடல் பலத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால் கிழவி. சினையாட்டு குட்டி போட்டு 4-5 நாட்கள் கொண்டு போகலாம். அப்பொழுது ஈன்ற குட்டிக்கும் பூனாச்சிக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது. தேங்காய் புண்ணாக்கு விஷயத்தை தள்ளி போட்டு விட்டால் கிழவி. பூனாச்சிக்கு இரவு தூங்குமிடமும் மாறிவிட்டது. கொட்டகைக்குள் தான் அடைப்பு. கூடையின் மேல் ஒரு மரக்கட்டையும் வைத்தால் கிழவி. அந்த இரவுக்கு அப்புறம் சில இரவுகள் கிழவனும் கிழவியும் தூங்கவே இல்லை. காட்டுப்பூனை வரக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். யாராவது ஒருவர் கொஞ்சம் நேரம் கண்மூடினாலும் இன்னொருவர் விழித்திருந்தார்கள். வயதான காலத்தில் கண்ணுறங்கும் நேரம் கொஞ்சம் தானே. பூனாச்சி இருட்டு என்றாலே பயமாகிவிட்டது. கொட்டைக்குள் அடைத்தாலும் கிழவியின் குரல் கேட்டால் கொஞ்சம் தைரியம் வரும். ஏதோ ஒரு பயங்கர உருவத்தின் வாயில் தான் தொங்கிக் கொண்டிருப்பதான தோற்றம் கனவில் வந்து கொண்டே இருந்தது. திடீரென குரல் எடுத்து கத்தினாள். குலதெய்வம் மீசாசுரனுக்கு கிழவி வேண்டுதலை வைத்தாள். இந்த பூனாச்சி பருவமாகி குட்டி போட்டால்
முதல் கிடா குட்டி உனக்குதான் மேசாயா என்பது அவள் வேண்டுதல். பூனாச்சியை காட்டுப்பூனை கவ்விய 12ஆம் நாள் சினையாடு குட்டி போட்டது. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே 2 குட்டிகள். இந்த முறை 2ம் கிடா. எப்பொழுதுமே கிடா குட்டிகள் தாட்டிரியமாகவும் முட்டுக்குட்டிகள் பூஞ்சையாகவுமே இருக்கும். 2 கிடாக்களுக்கு பிறகு பூனாச்சி என்றால் ஒத்துக்கொள்வார்கள். திருப்தியாக இருந்தது. குட்டிகள் 2ம் போட்ட அன்றே துள்ளி குதித்து விளையாடின. 3ஆம் நாள் காது குத்துக்கு போவதென்று முடிவாயிற்று. எப்பொழுது வெளியே கிளம்புவது என்றால் ஆர்வமாக இருக்கும் கிழவன், என்னால் ஆவாது, நீ போயிட்டு வந்துரு என்று சொல்லிவிட்டான். அவனை அதற்கு மேல் வற்புறுத்த முடியாது. ஒரு வெள்ளாடு, 3 குட்டிகள், எல்லாவற்றையும் ஒரே ஒருத்தி எப்படி கொண்டு போவது? அங்கே போய் எப்படி சமாளிப்பது? துணைக்கு வர யார் இருக்கிறார்கள்? பட்டுத்தானே ஆக வேண்டும் என்று கிழவி கிளம்பினான். குட்டிகளை விடையில் காலையில் நன்றாக ஊட்டித்தான். அவை பூங்குட்டிகள். வயிறு நிரம்பியதும் தூங்கின. பூனாச்சியும் சேர்த்து கூடைக்குள் வைத்துக் கொண்டாள். கூடையிலேயே சோற்றுக்குண்டானையும் வைத்தாள். குட்டிகள் தள்ளிவிடாதவாறு வேடு கட்டினாள். கையில் வெள்ளாட்டை பிடித்து கொண்டாள். கற்களிலேயே புறப்பட்டு விட்டாள். பழகிய வெள்ளாடு என்பதால் பிரச்சனை இல்லை. இழுத்த இழுப்புக்கு வந்தது. அவ்வப்போது குட்டிகளுக்காக கத்தியது. கூடையிலிருந்து குட்டிகள் ஒரு குரல் கொடுத்தால் போதும், சத்தம் அடங்கி நடக்கும். விடியற் காலையில் கடலை கொடி போட்டு திங்க வைத்து அதன் வயிற்றையும் நிரப்பியிருந்தாள். காடுகளை கடந்து சாலை கண்டு நடந்தாள். அவள் காட்டிலிருந்து 3 கல் தொலைவில் காது குத்து காரியாலயம் இருந்தது. அங்கே போய் சேர்ந்த பொழுது கிழவிக்கு முன்னால் பெரும் கூட்டம் நின்றிருந்தது. எத்தனை பேர் என்று சரியாக கணக்கிட முடியவில்லை. ஒரு வழியாக வரிசையில் இடம் பிடித்தார். வரிசைக்குள் யாரும் குறுக்கே நுழைந்து விடுவார்களோ என்று எச்சரிக்கையோடு பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. முன்னால் நிற்பவர்களிடம் யாரும் பேச போனால் கூட வரிசைக்குள் நுழைய முயற்சிக்கிறார்களோ என்று சந்தேகம் வந்தது. யார் ஒருவரையும் நம்ப இயலவில்லை. எல்லோர் மேலும் சந்தேகம்தான். அதிகாரிகள் 10 மணிக்குத்தான் வந்து சேர்வார்கள். இன்னும் நேரம் கழித்து வந்தால் வரிசையில் பின்னுக்கு போய் வேண்டியிருக்கும். வேலை இன்றைக்கு முடியாது என்று தெரிந்தது. சீட்டை கையில் வாங்கிவிட்டால் இரவுக்குள் வேலை முடிந்துவிடும் என்றும் நம்பிக்கை வந்தது. நாளைக்கு காலையில் புறப்பட்டு மெதுவாக ஊர் போய் சேர்ந்து விடலாம். முன்னால் நின்றவர்களில் சிலர் செம்மறிகளையும் வைத்திருந்தார்கள். செம்மறி என்றால் ஒரே ஒரு குட்டித்தான் போடும். வேலை சீக்கிரம் முடிந்துவிடும். கிழவி எண்ணி பார்த்தால் முன்னால் 10-12 வெள்ளாடுகளும் மிகுதியான செம்மறியாடுகளும் இருந்தன. பெரும்பாலான பேர் அவளுக்கு தெரிந்தவர்களாகவே இருந்தனர். அவர்களுடன் பேசிக்கொண்டு வரிசையில் உட்கார்ந்தார். பொழுது கொஞ்சம் மேலே வந்ததும் சோற்றை கரைத்து குடித்தார். இன்னும் 2 வேளைக்கு எப்படியும் தேவை என்பதால் ஏதோ வாயும் வயிறும் நனையும்படி குடித்துவிட்டு மிச்சம் வைத்துக் கொண்டார். கூடைக்குள் கிடந்த குட்டிகளை எடுத்து வெளியே விட்டார். அவை தாயிடம் ஊட்டின. பக்கத்தில் இருந்த இன்னொரு பெண்ணை உதவிக்கு வைத்துக் கொண்டு பூனாச்சிக்கும் 2 ஊட்டு கிடைக்கும்படி செய்தார். அந்த பெண் கேட்டாள், ஏன் இதோட குட்டி இல்லையா? இது இதோட தான், பார்க்க மாட்டேங்குது என்று பதில் சொன்னால் கிழவி. சில வெள்ளாடுகள் தான் போட்ட குட்டியை பார்க்காமல் உதைத்து தள்ளுவதுண்டு. அதை தனக்கு சாதகமாக்கி பதில் சொன்னால் கிழவி. நேரமாக ஆக வரிசை கூடியது. காரியாலய வளாகம் முழுவதும் மாடுகளும் கத்தலும் ஆட்களின் பேச்சும் ஒரே ஆரவாரம். சிலர் வரிசைக்குள் நுழைவதும் முன்பே வந்து இடம் போட்டு வைத்தேன் என்று சொல்லுவதுமாக கலைபரம். காரியாலய ஆட்கள் 2 வந்து சத்தம் போட்டவர்களை விரட்டி வரிசைக்கு கொண்டு போனார்கள். பின்னால் இருந்த சிலர் முன்னால் போகவும் ஏற்பாடு செய்தார்கள். அதை யாரும் கேட்க முடியாது. அதிகாரி கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு என்று பதில் வரும். மேலும் யார் கேட்கிறார்களோ அவர்கள் முறை வரும்பொழுது ஏதாவது சொல்லி காது குத்தை இழுத்தடிப்பார்கள். எதற்கு வம்பு என்று பேசாமல் இருந்தால், அவர்களிடம் பணிந்தும் பவ்யமாகவும் நடந்தால் வேலை நடக்கும். வாயிருப்பது மூடிக்கொள்ளத்தான், கையிருப்பது கும்புடி போடத்தான், கால் இருப்பது மண்டியிடத்தான், முதுகிருப்பது குனியத்தான், உடல் இருப்பது ஒடுங்கத்தான். ராஜாங்கத்திடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லோரும் நன்றாகவே கற்றிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் தம் ஆடுகளை பிடித்து நிறுத்தி வைக்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வரிசையில் தம்மிடத்தை காப்பாற்றிக் கொண்டு அதே நேரம் ஆடுகளையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெயில் ஏற ஏற ஒவ்வொருவருக்கும் தலையில் துணியை போட்டுக் கொண்டார்கள். ஆங்காங்கே விதவிதமான ஆடுகள். பூனாச்சிக்கு மிகவும் பயமாக இருந்தது. கிழவியின் மடிக்குள் புகுந்து கொண்டாள். முட்டாத, படுத்துக்கோ, பயப்படாத, காரமுள்ள குத்துனாப்புல சுருக்குன்னு இருக்கும், அவ்வளவுதான் என்று தடவி கொடுத்தாள் கிழவி.
எதுக்காயா ஆடுகளுக்கு காது குத்துறாங்க என்று பின்னால் நின்று கொண்டிருந்த இளம் பெண் ஒருத்தி ரகசியத்தை கேட்பது போல் கிசுகிசுப்பாய் கேட்டாள். ஆடுகளுக்கு இது அடையாளம் பார்த்துக்கோ. காது குத்தி அதுகளை ஒரு தோடு போட்டுருவாங்க. அதுல என்னமோ என்ன இருக்குமாமே, அதை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஆடுகளுக்கு கொம்பு இருக்குது இல்ல, எப்பவாச்சும் கொஞ்சம் கோவம் வந்து ராஜாங்கத்துக்கு எதிராக கொம்ப ஆடிடுச்சுன்னா வச்சுக்க, என்ன செய்யறது? அடையாளம் கண்டுக்கணும் இல்ல, அதுக்குதான் இந்த காது குத்து என்று கிழவி தனக்கு தெரிந்த வகையை சொன்னார். அதுல ஆயா, நம்ம ராசாங்கத்துல எத்தனையோ ஆடுவ இருக்குது. அதுல செம்மறி எத்தனை, வெள்ளாடு எத்தனை, எத்தனை பால் கொடுக்குது, எத்தனை சனையா இருக்குது அப்படின்னு எல்லாம் ராசாங்கத்துக்கு கணக்கு வேணும் இல்ல, அதுக்குதான் என்று பின்னால் இருந்த ஆள் ஒருவர் சொன்னார். அட, ஆடுவ காணாம போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கலாம், எங்கேயாச்சும் திருட்டு போயிருந்தாலும் கிடைச்சிரும், அதுவரை கோச்சு போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சிடும். அது காதுல குத்துறது சும்மா இல்ல, வெயில்ல பாராத, அதுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது, ராசாங்கத்திற்கு தெரிஞ்சிடும் என்றார் இன்னொருவர். அதான் ஆடுவ சாது, அதுக்கு போய் என்ன செய்ய போகுது என்றால் அந்த இளம்பெண். ஆடுவல கட்டி வைக்கிறது சாதாரணம் இல்லையா, அதுவே திருடு, கொஞ்சம் ஏமாந்தா வெள்ளாம காட்டுக்குள்ள பூந்துரும், அழிவை கொண்டாந்துரும். அதுவல கவுரு போட்டு கட்டி வைக்கணும், மேறப்ப அன்னங்கால போடணும், கண்காணிக்காத விட்டோம்னு வச்சுக்கோ, திமிர் எடுத்து என்ன வேணாலும் செஞ்சிடும். நாங்க அந்த காலத்துல காட்டுலதான் இருந்தோம், அங்கேயே போறோம்னு போயிரும் என்று கிழவி சிரித்தபடி சொன்னார். ஆமா, ஆடுவ கூடனா அபாயம்னு சும்மாவா சொன்னாங்க என்றான் ஒருவன். என்ன வேணா சொல்லுங்கப்பா, என்னைக்கு ஆடுவ குடிச்சு கொம்ப தூக்கிட்டு முட்டை வந்துச்சு, கொம்பு இருந்ததே சொரிஞ்சுக்கிறதுக்கு தானப்பா என்றார் பின்னால் இருந்த ஆள். இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல என்று இன்னொருவர் சொல்ல எல்லோரும் ஆமோதித்து சிரித்தார்கள். அதெல்லாம் சரி, நம்மள எதுக்குப்பா இப்படி வரிசை கட்டி வேகாத வெயில நிக்க சொல்றாங்க? நம்மளுக்கும் வரிசையில நிக்கிற பழக்கமே கிடையாது, அதான் நிக்க வச்சு பழகுறாங்க. எதுக்கு வரிசையை பழகணும்? இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்குமா? கஞ்சிக்கு இல்லாத அலையிறப்போ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாது பாரு, இப்ப இருந்தே வரிசைக்கு பழகிக்கிட்டா அப்ப பிரச்சனை வராதுல்ல. இல்லப்பா, நாட்டுக்குள்ள யார் யாரோ வர்றாங்க, வேலை கொடுக்குறவங்கன்னு காட்டு வேலைக்காரங்கன்னு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போறாங்க, எல்லாத்தையும் உறிஞ்சிடுறானுங்க, அப்புறம் சக்கையா தூக்கி போட்டுருவானுங்க. அப்ப என்ன பண்றது? ஒரு நெருப்பு குச்சி வேணும்னாலும் சுலபமா கிடைக்காது, வரிசையில நிக்கணும், அதுக்குதான் பழகிறோம். அட நீ ஒருத்தன் போ, வருஷத்துக்கு வருஷம் மழை தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்படி போனா பஞ்சகாலம் வந்துடும். இப்ப கஞ்சி தொட்டி திறந்து எல்லாருக்கும் ராசாங்கமே கஞ்சி ஊத்தும், அன்னைக்கு அடிச்சு புடிச்சு சனங்க செத்து போக கூடாது பாரு, அதுதான் இன்னைக்கே வரிசை பழகிறோம். வரிசை பழகிக்கணும், வரிசை பழகணும், வரிசை பழகிக்கிறது தான் முக்கியம். எல்லாத்துக்கும் வரிசை வேணும், வரிசையில நிக்க பழகணும், வரிசையில் காத்திருக்க பழகணும், வரிசை பொறுமையை கொடுக்கும், வரிசை ரக்கிப்பை கொடுக்கும், வரிசை பழகணும், வரிசை பழகணும். என்னமோ போ, ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சிருக்கிற நம்மளுக்கு தான் இப்படி கஷ்டம். வேவாத வெயில் ஆட்டுகளையும் குட்டிகளையும் பார்த்து இழுத்துக்கிட்டு வந்து வரிசையில நின்னு படாத பாடுபடுறோம். பெரும்பட்டி ஆடுவ 100 200 வச்சிருக்கவனுக்கு என்ன கஷ்டம்? அதான் அவங்களுக்கெல்லாம் ராசாங்கமே ஆள் அனுப்பி அங்கேயே காது குத்துரு விட்டுட்டு அவங்க போடுற சோத்தை தின்னுட்டு வர்றாப்பல வச்சுக்கிறது. நம்ம பாடுதான் கஷ்டம். எங்க ஊர்ல ஒருத்தன் 1000 ஆடு வச்சிருக்கான், நீ நினைச்சு பாரு, 1000 ஆடு பட்டி அவுத்து வெளியே விட்டா காடு மேடெல்லாம் ஆடா தெரியும். அட, அது ஏன், அதுவே பறந்து மேயறத பார்த்தா இந்த உலகமே ஆடுக உலகம் தான் நினைச்சிருவோம், அப்படி இருக்கும். அதுல இந்த காது குத்த வர ஆளுங்களுக்கு என்ன கணக்கு தெரியும்? அவங்க சொல்றதுதான் கணக்கு. கையில 4 தம்படிய வச்சா கண்ணை முடிக்கிட்டு அவங்க காட்டுற குட்டிகளுக்கு காது குத்து விட்டுட்டு சாமி சாமின்னு கும்பிடு போட்டுட்டு வருவானுங்க. ஆட ஆயா, இருக்கிறவனுக்கு எப்ப கஷ்டம் வந்துச்சு? இல்லாத இந்த கூமட்டைக்கு தான் இப்படி வந்து நின்னு சாகரம். மெதுவா பேசுங்கய்யா, எல்லா பக்கமும் ராசாங்கத்துக்கு காது இருக்கு, ராசாங்கத்துக்கு காத்து செவிட்டு காதுன்னு முது சொல்லி இருக்குது இல்ல. நம்மளை பத்தி பேசினா செவிடு,
அதை பத்தி பேசினா கூறு. பேச்சு போய்க்கொண்டே இருந்தது. 6வது சாப்டர் படிக்கிறமா நாகஜோதி? நாங்க 6வது சாப்டர் 6வது நிறுத்திக்கலாமா? படிச்சுக்கலாம், 7வது நாளைக்கு படிச்சுக்கலாம். 6வது படிச்சிடவா? ஒரு வழியாக அதிகாரிகள் வந்து காது குத்து தொடங்க போகும் நேரத்தில் வரிசைக்கு பின்னர் இருந்த ஓர் ஆள் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் என்று ஆளுக்கு கத்தினார். அதிகாரி ஒருவர் அங்கே வந்தார். எழவெடுத்து நாய்ங்க, காலங்காத்தால ஒன்னையும் வகுத்துக்குள்ள போடாத இங்க வந்து வரிசையில நிக்கிறது, அப்புறம் மயங்கி விழுந்து நம்ம வேலையை கெடுக்கிறது, இதே வேலையா போச்சு. தூக்கிட்டு போய் நெவல்ல போட்டு தண்ணி கிண்ணி கொடுங்க. இனிமே மயக்கம் போட்டா அவங்க ஆடுகளுக்கு இன்னைக்கு காது குத்து கிடையாது, அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லி அனுப்பிடுங்க என்று உதவியாளர்களுக்கு ஆணையிட்டார். ஆளை தூக்கி கொண்டு போனார்கள். போன வாரம் இப்படி ஒரு கிழவன் மயக்கம் போட்டு செத்தே போய்விட்டானாம். வரிசையில் நின்றவர்கள் கொண்டு வந்த தண்ணீரை, நீர் தண்ணியை, உணவை எடுத்து ஊற்றி ஈரக்குலையை நனைத்து கொண்டார்கள். வெயிலுக்கு மறைப்பாய் ஆண்கள் துண்டையும் பெண்கள் முந்தானையும் தலையில் போட்டு கொண்டார்கள். லேசாக மயங்கிவிட்டால் வந்த காரியம் கெட்டு போய்விடுமே, அப்புறம் அடுத்த வாரத்துக்கு இன்னொரு முறை அலைய வேண்டும். காவல் வீரர்கள் அவ்வப்போது வந்து தடி கொண்டு வரிசையை ஒழுங்குபடுத்தினார்கள். வரிசையில நெல்லு என்று கூவிக்கொண்டே இருந்தார்கள். செம்மறிக்காரர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். செம்மறிக்கு ஒரே ஒரு குட்டி. வெள்ளாடுகள் 5 குட்டிகள் வரை கொண்டிருந்தன. 5 குட்டிகளுக்கும் காது குத்தும் வரை பின்னால் ஒற்றை குட்டிக்காரன் காத்திருக்க வேண்டும். அதனால் எல்லோரும் ஒரே ஒரு குட்டிக்குத்தான் காது குத்த வேண்டும். இன்னொன்னுக்குன்னா இன்னொருக்கா வரிசையில வரணும் என்றார்கள். வெள்ளாட்டுக்காரர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். வேணா உங்க செம்மறியாட்டையும் 3, 4, 5 குட்டி போட வைங்க என்றார்கள். ஒரு குட்டிக்கு குத்தியே திரும்பவும் வரிசைக்கு போய் வருவதெல்லாம் மாதம் முழுக்க வரிசையில் நிற்க வேண்டும். இந்த பிரச்சனை கைகலப்பு அளவுக்கு போய்விட்டது. உடனே வீரர்கள் வந்து பேச்சு நடத்தினார்கள். சொல் பேச்சு கேட்காத இரண்டொருவருக்கு அடியும் கிடைத்தது. அதிகாரி வெளியே வந்து எல்லோருக்கும் முன்னால் நின்று கொண்டு சத்தமாக பேசினார். ராசாங்கத்துக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வரிசையில நிக்கிற ஆளு ஒருத்தர் தான். அவரு எத்தனை குட்டி வேணாலும் வச்சிருக்கலாம். அதுக்கு கட்டுப்பாடு போட ஏதும் சட்டம் இல்லை. அதனால எல்லோரும் அனுசரிச்சு போனாதான் வேலை நடக்கும் என்றார். வெள்ளாட்டுக்காரர்களுக்கு தனி வரிசை ஒதுக்குவது பற்றி ராஜாங்கம் பரிசீலித்து வருவதாகவும், அதுவரைக்கும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் என்றும், சத்தம் வந்தால் காது குத்து வேலையை நிறுத்திவிடப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். சிறு சிறு முணுமுணுப்புடன் அடங்கி அமைதியாயிற்று. கிழவியும் எச்சரிக்கையாக குட்டிகளை பார்த்து கொண்டாள். அவளுக்கு பல முறை வந்து அனுபவம் இருந்தது. இப்படி வரிசையில் நிற்க வேண்டியிருப்பதால் 4 பேரை பார்க்க முடிகிறது. காடு பழமை பேச முடிகிறது. இல்லாவிட்டால் தனிக்காட்டுக்குள் பேச்சு துணைக்கும் ஆள் இல்லாமல் கிடைக்க வேண்டும். வரிசை நகரத் தொடங்கியது. குட்டிகளை வெள்ளாட்டில் ஊட்ட விட்டாள். பூனாச்சிக்கு மறுபடியும் 2 வாய் பால் கிடைத்தது. இந்த வெள்ளாட்டு சினையா இருக்கும் பொழுது பூனாச்சியை அருகில் படுத்து கொள்ள அனுமதித்தது. இப்பொழுது அதற்கு 2 குட்டிகள் வந்ததும் பக்கத்திலேயே அண்ட விடுவதில்லை. தாயாட்டை போலவே இதுவும் முட்டி தள்ளுகிறது. பூனாச்சிக்கு அதுதான் விளங்கவில்லை. கிழவியின் விரைகளை மடியென பற்றி அவ்வப்போது சூப்புவாள். கிழவியும் சிரித்துக் கொண்டே கொடுப்பாள். என் வரல கொம்புதேனு கிடக்குது, உறிஞ்சி குடி என்றாள். வரிசையில் கிழவியின் முறை வரும்பொழுது அவள் பதற்றமானாள். வெள்ளாட்டின் காது குத்தை சோதித்தார் உதவியாள். அதில் இருக்கும் எண்ணெய் பூத கண்ணாடி வைத்து பார்த்தார். தெரியவில்லை. எல்லாம் ஒரே கருப்பாக இருந்தது. என்னாயா இதோட எண்ணு என்றார் கிழவியிடம். எனக்கு என்னும் தெரியாது கண்ணும் தெரியாது சாமி என்றாள் கிழவி. கண்ட இடத்துல மேய விட வேண்டியது, அப்புறம் எண்ணு அழிஞ்சு தேஞ்சு போயிருச்சு, எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்த வந்துருது என்றார் அவர். சாமி, இப்ப குத்துறதையாச்சும் தெளிவா தெரியற மாதிரி குத்திருங்க என்றாள் கிழவி. கிழவிக்கு கொழுப்ப பாரு, நாங்க குத்துறதுதான் தெளிவில்லையா என்று கத்தினார் அவர். ஐயா சாமி, நீங்க தான் ராஜாங்கம், உங்களை ஒரு சொல்லுவானா? என்ன தெரியாது, நீங்க தானே கஷ்டப்படுறீங்க, அதுக்காக சொன்னேன் என்று விளக்கத்தை பணிவுடன் தெரிவித்தாள் கிழவி. யார் பெயரில் இருக்கிறது என்று கேட்டு பெரிய பதிவேடு ஒன்றை எடுத்து சரிபார்த்து ஒரு எண்ணை சொன்னார் உதவியார். பதிவேட்டில் பார்த்த அதிகாரிக்கு இதுக்கு முன்னால் எப்ப குட்டி போட்டது என்றார். அது போன வருஷங்க சாமி என்றாள் கிழவி. எத்தனை குட்டி போட்டுச்சு? 2ங்க. இப்போ 3ங்க. அது எப்படி இப்ப மட்டும் 3 ஆச்சு? அது நம்ம கையில இருக்குது சாமி.
அந்த மேய்ச்சவன் கொடுக்கறது என்றால் கிழவி. கடா 2 வெள்ளையா இருக்குது, இது கருப்பு. கடாயா தாயாட்டம், மூடு அப்பனாட்டம். எந்த ஊர்ல கடா சேர்ந்துச்சு? 6 கடா. அது கருப்பு தானா? என்ன ஏதுன்னு தெரியுமா என்று அவர் கேள்விகளை அடிக்கிறார். மேய்ச்ச காட்டுக்குள்ள எத்தனையோ கடாவங்க வருதுங்க, எது சேர்ந்துச்சுன்னு எப்படி சாமி பார்த்து வைக்கிறது என்றால் கேள்வி. அதெல்லாம் தெரியாது, அடுத்த தரம் கெடா குட்டிக்கு அப்பனும் அதோட எண்ணெயும் பார்த்து வச்சுக்கிட்டு வரணும் என்று கராராக சொன்னார் அதிகாரி. கிடாய்களை 2க்கும் காது குத்தினார்கள். அது வல் வெல் என்று கத்தின. 3வதாக பூனாச்சியை கொடுத்தால் கிழவி. இது என்ன பூனைக்குட்டியை கொண்டாந்துருக்க? இன்னைக்கு ஆட்டுக்குட்டி தான் ஆயா என்றார் அதிகாரி. மூட்டுக்குட்டிங்க, கடைசியா போட்டது, பலம் இல்லை, என்னமோ அப்படியே காப்பாத்திடலாமான்னு பாக்குறேன் என்று தன்மையாக சொன்னால் கிழவி. ஓஹோ என்று ஒரு உதவியால் குட்டியை தூக்கி இடது காதின் வலிப்பு பக்கத்தில் கோனுசியால் சட்டென்று துளையிட்டு ஒரு வளையத்தை மாட்டினார். காதிலிருந்து ரத்தம் படிந்தது. பூனாச்சி இடைவிடாமல் கத்தினான். அட சாமி, மெதுவா குத்தனா என்ன? கிழவி கொஞ்சம் வேகமாக கேட்டுவிட்டார். என்னம்மா பேச்சு ஒழுங்கா இல்லையே? ஓஹோ, ஆமா, இந்த குட்டியை பார்த்தா இந்த வெள்ளாட்டை போட்டதோட தெரியலையே. எங்க ஊட்ட விடு பார்க்கலாம் என்றார் அதிகாரி. இதோட தான் சாமி, என்னமோ குட்டி வழியிலேயே கத்துச்சேன்னு சொல்லிட்டேன். விடுங்க சாமி, மன்னிப்பு கொடுங்க சாமி என்று சொல்லிவிட்டு கும்பிடி போட்டு தன் உடைமைகளை எல்லாம் வாரி சுருட்டி கொண்டு விட்டால் போதும் என்று அங்கிருந்து தப்பித்து வெளியே வந்தால் கிழவி. பூனாச்சி காதில் ஏதோ பெரிய பாறாங்களை கட்டி தொங்க விட்டது போல் இருந்தது. அது காதை ஆட்டி ஆட்டி பார்த்தது. இரத்த துளிகள் தெரிந்தன. கிழவி பெரும் பெரும் வரிசையை விட்டு வெளியே வந்து ஒரு மரநிழலில் உட்கார்ந்தார். கிடாய்கள் 2க்கும் காதில் பிரச்சனை இல்லை. அவை அசைந்தாலும் ரத்தம் ஏதுமில்லை. சனியான இடத்தில் குத்து பொருந்தி இருக்கிறது. பூனாச்சிக்கு காது நரம்பில் குத்து விழுந்திருக்கிறது. அதனால்தான் ரத்தம். பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு தழையை பறித்து காயத்தின் மீது வைத்து அழுத்தினான் கிழவி. கொஞ்சம் கட்டுப்பட்ட மாதிரி இருந்தது. இந்த ஜீவனுக்குத்தான் எத்தனை சோதனை! பூங்குட்டின்னு கூட பார்க்காத இந்த குத்து குத்துறானவங்களே, இவனுங்க வரலு குட்டம் பிடிச்சு கருவழிஞ்சு போட்டோம் என்று சாபம் கொடுத்தார். முடிஞ்சது. நன்றி கோமதி மேம். ரீடிங் பயங்கரமா இருந்தது இன்னைக்கு. 2 பேருமே ரொம்ப அழகா ரீட் பண்ணீங்க. நன்றி கோமதி மேம். காளி நீங்க மறுபடியும் லிசனர் போயிட்டீங்க. இன்வைட் கொடுத்துருக்கேன், ஸ்பீக்கர் இன்வைட். வந்துருங்க காளி. மீரா, இப்போ உங்களால பேச முடியுமா? இருக்கேன்டா. ஓகே ஓகேங்களா? மீரா பேச முடியுமான்னு தெரியலையே. முடிஞ்சுன்னா நீங்க பேசிருங்க மீரா, இல்லைன்னா காளி நீங்க பேசிடுறீங்களா? மீரா பேசுறாங்களா? இல்ல பேசல. அப்ப நீங்க பேசிருங்க காளி. ஓகே. எனக்கு ஒன்றும் பெருசா ஐட்டம் மனசுக்கு வரல. பேரலா பெருசா ஒன்றும் வரல. அந்த தாத்தா பார்க்கும்போது ஊர்ல தாத்தா ஞாபகம் வந்தது எனக்கு. அவர் தான் நிறைய இந்த மாதிரி தோட்டத்துல தனியா ஏகாந்தமா உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். இந்த பெருசு வந்து அது மாதிரி அந்த ஒரு கல்லு குன்று மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஏரியா பாஷை எனக்கு வாசிக்கிறதுக்கு புரியுறது, அதெல்லாம் புரியுது. பட் திருப்பி கொண்டு வர்றதுக்கு முடியல. ரொம்ப அடிப்படையா, ரொம்ப வில்லேஜ்ல பேசுற மாதிரி கரட்டாங்காடு ஓட்டாங்காடு அந்த மாதிரியான பாஷை யூஸ் பண்றாரு. கரெக்ட் மேல உட்காந்து, இப்படி கரெக்ட்னா சின்ன மேடா இருக்கிற குன்று, அந்த மாதிரியான உட்கார்ந்து இருக்கிறதுக்கான இடம் மோஸ்ட்லி விவசாயம் பண்றவங்களுக்கோ இந்த செகண்டரி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்களுக்கும் இருக்கும். அது ஞாபகம் வந்தது. அந்த ஒரு மனுஷன் நடந்து வந்தது, அந்த ஒரு பெருசா மிகைப்படுத்தி பெரிய உருவமா எப்படி வந்தாரு அப்படின்றத சொல்றது. மித்தபடி இந்த இத ஆட்டுக்குட்டிய பாதுகாக்கிற இதாதான் சொல்றாங்க. ஆட்டுப்பால், ஆக்சுவலி மாட்டுப்பாலுக்கு அவ்வளோ இது பண்ற மாதிரி ஆட்டுப்பால் அவ்வளோ இதா போகாது. அவ்வளோ பொருளாதாரம் கொடுக்காது. ஏன்னா ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிக்கு போக
மேபி 1 டம்ளர் 2 டம்ளர் கிடைக்குமா இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அத ரெகுலர் இதா பண்ண முடியாது. மோஸ்ட்லி மருந்து அளவுக்கு எப்பயாவது மருந்து தேவைப்பட்டதுன்னா, வெள்ளாடு வச்சிருக்கிறவங்க வீட்ல போயிட்டு சொல்லி வச்சு வாங்குவாங்க. அப்படியே கறந்து அப்படியே ஒரு கிளாஸ் குடிச்சிடலாம். பச்சையாவே குடிக்கலாம் அது. அ அதுவும் அந்த அந்த வில்லேஜ்ல அந்த ரிலேட்டடான விஷயங்கள் ஞாபகம் வந்தது. மத்தபடி இந்த அ அ குட்டிய காப்பாத்துறதுக்கான இதாதான். இந்த கோழி குஞ்சு வளர்த்தவங்க, இந்த மாரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த குஞ்சு பறிபோற தாய் அரவணைப்பு இல்லாத ஒரு குஞ்ச வச்சு பாதுகாக்கும்போது, அது பறிபோற இது எல்லாமே அது வளர்த்தவங்களுக்கு அது மாரி எடுத்து வளர்த்தவங்களுக்கு பேரலலா நினைவுக்கு வரும். நாங்க அந்த மாரி ஒரு கோழி குஞ்சு வளர்த்தோம். அத காப்பாத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டோம். ஒரு கழுகுகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப சண்டையே போட்டோம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பின்னாடி இந்த ஒரே ஒரு எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அழகா போய்க்கிட்டு இருக்கும்போது, டக்குனு ஒரு ஒரு ட்விஸ்ட் மாரி வருது. என்னன்னா, இந்த மாரி அரசாங்கத்துல ஒரு ரூல்ஸ். என்னது? அதுக்கு காது குத்தணும். காது குத்தி நம்பர் போடணும். நம்பர் இத இது பண்ணிக்கணும். இத நானும் முதலா எப்பயோ நான் 8த் ஸ்டாண்டர்டோ என்னமோ படிக்கும்போது, மாடுகளோட காதுகள்ல இது பார்த்துருக்கேன். எந்த மாடுலாம் இன்ஷூர் ஆயிருக்குதோ, அந்த மாட்டுக்கெல்லாம் இந்த இது பார்த்துருக்கேன். மத்தபடி எல்லா மாட்டுக்கும் இத குத்திலாம் நான் பார்த்ததில்ல. அ அதுக்கப்புறம் அது என்ன மாட்டுக்கு இந்த மாரி ஏதோ காது குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது இன்சூரன்ஸோ, லோனோ ஏதோ சொல்லியிருக்காங்க. எனக்கு கரெக்ட்டா இன்னும் ஞாபகம் இல்ல. இப்போ எல்லா மாடுகளுக்கும் அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த காது குத்து வரும்போது தான் ட்விஸ்ட் வருது. அப்பதான் அன்கம்ஃபர்டபிள் அந்த பாமர மக்களுக்கு அ அன்கம்ஃபர்டபிள் இது குடுக்குற சில சிரமங்கள் குடுக்குற ஒரு ராஜாங்க அ நடைமுறை ஒண்ணு வந்து வருது. கியூ அதுல எல்லாத்துலயுமே ஒரு அ ம அரசியல் ஒளிந்திருந்தது. எழுத்தாளருடைய அ இன்டைரக்ட்டா சொல்ல வரேன். சில சமயம் ஒரு கியூவ பத்தி சொல்ல வரும்போது, டக்குன்னு அந்த கியூ நம்மளே உச்சந்த மன்றத்திலேயே கூட பேசிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். டக்குன்னு அதுக்கான பேரலல் இந்த ஒரு வார்த்தைய மட்டும் எடுத்துட்டு மாத்தி இந்த ஒரு வார்த்தைய போட்டோம்னா, இதே அனாலஜி இந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கரண்ட்டா இருக்கிற ஒரு சினாரியோக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விஷயத்த திருப்ப திருப்ப இன்சிஸ்ட் பண்ணி நம்ம திருப்ப திருப்ப பேசியிருக்கோம். அந்த அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவர் வரிசைய பத்தி திருப்பி திருப்பி சொல்லும்போது, அந்த வரிசை அல்லது அந்த வரிசை என்பது உணர்த்த விரும்புவது, அந்த வரிசையில நில்லுங்கன்றது மட்டும் இல்ல. இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அத திருப்பி திருப்பி அந்த அனாலஜிய திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணும்போது, அவருக்கு எழுத்தாளருக்கு மனசுல என்ன தோணுச்சோ இல்லையோ, இந்த வரிசைக்கு மாற்றாக என்ன மனசுல தோணுச்சோ இல்லையோ, நம்ம மனசுல என்ன தோணுது? என்ன திருப்பி திருப்பி இது சொல்றாரு. அப்ப இது எதுக்கு பொருத்தலாம் அப்படின்னு திருப்பி நம்மளுடைய மனசு வந்து அதுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த தேடுது. இது வரிசைக்கு மட்டும் இல்ல. அ வரிசைக்கு அந்த மாரி திருப்ப 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 அது சொல்லும்போது ஒரு உத்வேகம் வந்துருது. நான் ஒரு அனாலஜி சொல்ல விரும்புறேன். அதுக்கு பேரலலா அதாவது இப்ப சொல்ற ஒரு விஷயத்துக்கு பேரலலான ஒரு அனாலஜிய சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து கேட்கிறவங்களுக்கு புகுத்த விரும்புறேன். அப்ப நான் அந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்ற இதுல ஒரு வெறித்தனம் வந்துருது. அதுதான் அந்த வரிசைய பத்தி அத்தன தடவ எழுதியிருக்கிற அந்த அந்த வெறித்தனத்த நம்மளும் பேசும்போது அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அதனால அ அந்த இத அந்த வரிசைய பத்தின இது தொடர்ச்சியாக ஒரு 10 இது எழுதியிருந்தாரு. அத படிக்கும்போது அந்த மாரியான விஷயங்கள் ஞாபகத்துல வந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த அரசாங்கத்துக்கு நம்பர் ஏன் அரசாங்கம் ஒரு நம்பர் குடுக்கணும்? நம்ம அடுத்து ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்மள கண்டுபிடிக்கணும். ஈஸியா நம்மள ட்ராக் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் சில எண்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன் ஆட்டுக்கு ஒரு ஆட்டு காது குத்துறதுல இதுக்கு ஏன் ஒரு நம்பர் குடுக்கணும்? ஒரு விலங்குக்கு ஏன் ஒரு நம்பர் குடுக்கணும்? அப்படின்றதுல, அ அதே அ அதே மாரி தான். இதுக்கும் அதுக்கும் பேரலல் பண்ண முடிஞ்சது. அரசாங்கம் ஏன் நம்பர் குடுக்கணும்? அப்படின்றத இப்ப ஆடுன்னு எடுத்துட்டு, குடிமக்கள்னு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, ஆ ஆ அந்த அரசாங்கம் எப்படி அத இது இது பண்ண விரும்புது? அரசாங்கம் எப்படி அத ட்ராக் பண்ண விரும்புது? எப்படி அந்த ஒரு கூட்டத்த ஒழுங்குபடுத்த விரும்புது? எப்படி ஒரு விதத்துல டிசிப்ளின் கொண்டு வர விரும்புது? அந்த அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப வெள்ளந்தியா கேட்கிற ஒரு கேள்விதான். "ஏன்? ஏன் அத பண்ணணும்? அது இல்லாமயே நல்லா தானே இருக்கு." அப்படின்றது தான் அவங்க அவங்க கேட்கிற
ஏன் வரிசையில நிக்கணும்? ஏன் வரிசையில நிக்க கத்துக்கணும்? ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கத்துக்கணும்? அப்படின்ற கேள்வியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, அதெல்லாம் எல்லாமே நம்ம நல்லா தானே இருக்கோம். ஏன் அப்படின்றது. ஆனா அது அது மக்கள் தரப்பு. ஒரு ஒரு இயந்திரம், ஒரு ஒரு சிஸ்டம். அரசு இயந்திரமோ, ஒரு கார்ப்பரேட் இயந்திரமோ, ஒரு சிஸ்டம் உருவாக்க நினைக்கிறது, எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிற மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மீறினது. அவங்களுக்கு இன்னும் மத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் அட்டைன் பண்றதுக்கு மக்கள இந்த மாரி டியூன் பண்ண வேண்டியது அ கட்டாயமாகுது. ஒரு அரசுக்கு என்ன நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மக்களை சந்தோஷமா வச்சிருக்கிறதோ, வரி வசூலிக்கிறதோ, அ ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தி செல்லுவதையோ விட, ஒரு அரசுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, அந்த அரசு கன்டின்யூ ஆகுறது தான். அந்த அரசுன்ற இயந்திரம். நான் இது சார்ந்து சொல்லல. கட்சி சார்ந்து கூட நான் சொல்லல. அந்த அரசுன்ற ஒரு இயந்திரம் கன்டின்யூ ஆறது தான் அரசனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்க முடியும். அப்புறம் மத்ததெல்லாம் அப்புறங்க. மக்கள சந்தோஷமா வச்சுக்கிறதோ, மக்கள எதிர்காலத்துல சந்தோஷமா வச்சுக்கிறதோ, அல்லது மக்கள வந்து முன்னேற்றுறதோ, அதன் வழியா ஒரு ஒரு அ ஒரு அனைத்து இதையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் பயோ ஸ்பியரா இந்த பூமியை உருவாக்குறதோ அடுத்த விஷயம். ஆனா ஒரு ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்களுடைய நோக்கங்கள் வேணா இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாமே ஒழிய, ஒரு அரசாங்கத்தின் நோக்கம்ன்றது எப்பயுமே அந்த அரசாங்கத்த முதல்ல தக்க வச்சுக்க அரசாங்கம்ன்ற அமைப்ப கன்டின்யூ ஆகச் செய்றது. இந்த அரசாங்கம்ன்ற அமைப்பே அழிஞ்சாலும் பரவால்ல. நான் வந்து ஒரு தனி மனித அ இதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் குடுப்பேன். அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட வந்து எந்த அரசுமே எடுக்க போறதில்ல இல்லையா? அதுவும் எனக்கு இத படிக்கும்போது பேரலலா இந்த அ அந்த 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 அரசு அப்படி அந்த அந்த ஒரு விஷயம் ஏன் வந்து அந்த இயந்திரம், அரசு இயந்திரமோ அல்லது ஒரு கார்ப்பரேட் இயந்திரமோ, ஏன் ஒரு சிஸ்டம் வந்து ஏன் வந்து மக்கள டியூன் பண்ண விரும்புது அப்படின்றதுக்கான ஒரு காரணம். எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஏன் பண்ணணும்? ஏன் அந்த இத நான் பழகணும்? அப்படின்ற ஒரு கேள்வி அப்பாவியா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து கேட்கப்பட்டாலும், ஒரு இயந்திரமா அந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த தனி மனிதன் கிட்ட இல்ல. அந்த இயந்திரத்துக்கிட்ட இருக்கு. அந்த சிஸ்டம் சிஸ்டம் வாட் எவர் த சிஸ்டம் அவங்கள எடுத்துக்க விரும்புதோ, அக்காமடேட் பண்ண விரும்புதோ, எந்த சிஸ்டத்துல அந்த மக்கள் உள்ள இருக்க விரும்புறாங்களோ, அந்த சிஸ்டத்தினுடைய சிஸ்டத்துக்கிட்ட அதனுடைய நோக்கத்துல இருக்கு அதனுடைய பதில். அப்படின்றதும் அ ஒரு 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 சின்ன கேள்வி கேட்டா, எப்படி ஒரு நோக்கமே சிதைஞ்சிட முடியும்? இப்போ இந்த குட்டி வந்து ஒரிஜினலான ஒரு அந்த ஆட்டுக்குட்டியாவே கூட இருந்துட்டு போகுதே. பட் ஜஸ்ட் ஒரு 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 தன் கையில் இல்லாத மயக்கம் போட்டு விழுகுறதோ, இல்லன்னா என்ன இப்படி ஹார்ஷா பண்றீங்க? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோ, எப்படி ஒருத்தருடைய நோக்கத்த, ஒரு நாள, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு 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 நாள வந்து வீணடிச்சு அ அ ஒண்ணுமே இல்லாம செஞ்சிட முடியும் அப்படின்றதும், அந்த இயந்திரத்தினுடைய பல் அ அ எவ்வளோ ஆழமா அ அது நம்மள பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்றதும் தான். அதுதானே உடனடியாக அந்த ராஜாங்கத்திற்கு இதுவா இந்த முதுகு வளையறத பத்தியும் ஆசிரியர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா அ சப்டிலா போகுது. நல்லா போகுது. எனக்கு இன்னும் எப்படி இது டெவலப் ஆகுது அப்படின்றத பார்க்கவும் அ ஆர்வமா இருக்கு. அந்த ஒரு அ ஆட்டுக்குட்டி வந்து ஒரு அதிசயமான ஆட்டுக்குட்டி அப்படின்றதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற இத கா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அ அது அது அந்த ஆடு அதிசயமா இருக்கலாம். இல்லாட்டி அந்த ஆடு தான் ஹீரோ அல்ல அந்த ஆடு தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தானே அது? ஆமா. அந்த ஆடு தான் ஹீரோயின்னு பார்க்கும்போது, பக்கத்துல போய் ஒருத்தவங்க எந்த எந்த ஒரு பரிதாபப்பட்டவனுடைய வாழ்க்கைய பார்த்தாலும், அவங்க அவங்க வாழ்க்கையில இந்த இந்த அதிசயங்கள் நடந்திருக்குதா? அப்படின்னு நம்ம நினைக்கத்தக்க விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதிசயங்கள் அதிசயங்களின் அடிப்படையிலானது இல்ல. அதிசயங்கள் யாருக்கு நடக்குதோ, அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய பார்வை எவ்வளோ தூரத்தில தள்ளி இருக்கு, அல்லது எவ்வளோ தூரத்தில பக்கத்தில போகுதுன்றதன் அடிப்படையில தான் அதிசயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுமே ஒழிய, அதிசயங்கள் கண்ணுக்கு தெரிவது அதிசயங்கள் கையில் இல்லை. அவ்வளோதான். நன்றி. நாகு. நன்றி கலை.
ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு விஷயம் பேசியிருக்கீங்க. ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப அழகா அந்த வரிசையில நிக்கிறத பத்தி நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றி. மீரா நீங்க பேசுறீங்களா இல்ல கோமதி மேம் பேசுறீங்களா? மீரா பேசுறேன்னு நினைக்கிறேன். கோமதி மேம் நீங்க பேசுறீங்க. ஓகே. இதுல முதல்ல அப்படியே ரொம்ப சைலண்டா ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி வருது, ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ளூ கிராஸ் கதையை படிச்ச மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ வந்து இது கிட்டத்தட்ட வந்து இது எல்லாத்துக்குமே பேரலல்ஸ் ஆர் அனாலஜி தான் நம்ம ட்ரா பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு பூஞ்சான ஒரு ஆட்டுக்குட்டி திடீர்னு ஒருத்தர் கையில கிடைக்குது. அதை கொண்டு வந்த ஆளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. வயசான ஒருத்தர்கிட்ட அந்த ஆட்டுக்குட்டி கிடைக்குது. அந்த ஆட்டுக்குட்டி கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியை அவங்க பராமரிக்கிறது, அதை வளர்க்குறது, அதுக்கு வர பூனை அதெல்லாம் கூட ஒரு இந்த இது நார்மலான விஷயம். ஊர்ல இருக்கவங்க யாருமே இவங்கள ஒன்றும் பெருசா கண்டுக்கிறதுக்கான சாதாரண மக்கள் வந்து அந்த பருந்து வந்து இறங்குறதுல இருந்து ஆட்டுக்குட்டிக்கு கடிபடுற வரைக்கும் ஒரு உயிர் மேல எல்லாருமே ஒரு பரிதாப உணர்வு வச்சிருக்காங்க. மனுஷங்க மேல வச்சிருக்காங்களோ இல்லையோ வச்சிருக்காங்க. யாரோ ஒரு ஆளு தன்னோட ஆட்டை கூப்பிட்டு பால் கொடுக்க வைக்கிறாரு இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு. ஆனா ஜஸ்ட் ஆப்போசிட்டான விஷயம் அரசாங்கம் வந்து தன்னுடைய குடிமக்களை எதிராளிகளாகவும் பகையாளிகளாகவும் துரோகிகளாகவும் மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து நாம என்னதான் தேசபக்தி தேசபக்தி தேசபக்தின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாலும் அல்லது ஒரு அதை காட்டுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி 100% எந்த விதமான பிழையும் இல்லாம நிரூபிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அரசாங்கத்தின் கையில இருக்கு. அதுதான் உண்மை. ரொம்ப அநியாய அட்டூழியம் பண்ணி அந்த குடிமக்களையும் அரசாங்கத்தையுமே வீணா பழிச்சு தூக்கி போடுற ஒரு ஆளை கூட அரசாங்கம் வந்து தேசபக்தர் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு வளர்ச்சியில பங்கு கொடுக்குற மனிதர்களையோ அல்லது இன்னும் சிறப்பா இந்த கவர்மெண்ட் நடக்கணும்னு நினைக்கிற மனிதர்களையோ தேச துரோகிகளாகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் இந்த மண்ணுக்கு எதிராகவும் இந்த நாட்டுக்கே துரோகம் பண்றவங்கள கூட அரசாங்கம் கண்டுக்காம போயிட்டதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது வந்து இதுல கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு தான் எல்லா பாடுமே. வசதியானவங்களுக்கு எந்த பாடம் கிடையாது. எக்ஸாக்டா நீங்க இந்த வரிசை நிக்கிறது, வயதானவ விழுந்து செத்து போறது, வயதானவ மயக்கம் போட்டு விடுறது, அத்தனையும் நீங்க அப்படியே டிமானிட்டைசேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திக்கலாம். கட்டுக்கட்டா பணம் வச்சுட்டு இருந்தவங்க, கொடி கொடியா பணம் வச்சிருந்தவங்களுக்கு எதுக்குமே பிரச்சனையே கிடையாது. அவங்களோட பணம் எல்லாம் ஒயிட்டா மாறிடுச்சு. ஆனா வரிசையில போய் கியூல நின்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமத்துல நிறைய பேர் கிராமவாசிகள். நகரவாசிகள் கூட கார்டு பேங்க் அப்படி இப்படி யூஸ் பண்றதுனால ரொம்ப மினிமம் தான் பாடுபட வேண்டியது. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறது வந்து கிராமவாசிகள். அவங்க வந்து பேங்க்குக்கு போற பழக்கம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த காரணம் காட்டி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, உலகத்திலேயே எல்லா இதெல்லாம் சாத்தியமே சாத்தியப்படுத்திடுவோம். கடைசியில் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போய் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பணம் சுரண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த பேங்க் அக்கௌண்ட்னால அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவருக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு லாபங்கிறது தெரியாது. டிமானிட்டைசேஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் விழுந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி விழுந்தது அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே அந்த அளவுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து அப்புறம் கருப்பு பணத்தை மொத்தமா ஒழிச்சிட்டோம். அது எதுவுமே நடக்குது. இந்த கருப்பு அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து ரொம்ப அழகாகவும் பயன்படுத்தி இருக்கிறார். கருப்பா இருக்கிறதுனால கலகம் செஞ்சுட்டு இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கும், கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து கருப்பா இருக்கிறத பிடிக்கிறது இல்ல. வெள்ளை ஒரு காலத்துல கருப்பு நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. வெள்ளை மட்டுமே இருக்கு, செவலை கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதும், அதையும் மீறி கருப்பு அங்கேயும் இங்கேயும் இருக்குதான் செய்யறது அப்படிங்கிறதும். ஆனா இது தெரியாத ஊர் ஜனங்க வந்து தெரிஞ்சாவும் இருக்கலாம், உனக்கு கருப்பு கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் கை கால் இருக்கிறது கும்பிடு போட, கால் இருக்கிறது முண்டியிட, கை இருக்கிறது கும்பிடு போட,
வாய் இருக்கிறது வாயை பொத்திக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட என்னதான் தைரியமான ஆட்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் படிச்சவங்களா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனா எவ்வளவு பவ்யமா இருக்க வேண்டியிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தப்பெல்லாம் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம், இவன் நம்ம செல்போன் திருட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட நம்ம செல்போன் திருட்டு போயிடுச்சுன்னு நம்ம கத்தி அழக்கூட முடியாது. ஈவன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை வந்து கண்டபடி திட்டிடலாம். என் புள்ள சரியா கவனிக்கலான்னு கூட திட்டிடலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எதுவும் பேச முடியாது. பேசுறவங்க யாரா இருக்க முடியும்? அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து இதை பத்தி கவலை இல்லாதவங்க தவிர பட் நார்மல் பப்ளிக் போய் பேசிட முடியாது. அவர் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிப்படை கொஞ்சிட்டு வந்துட முடியும் தெரியும். அந்த இதுல வந்து அந்த நோனா நோதான் அப்படிங்கிற அந்த அந்த படம் வந்ததுல பிங்க், அதுல வந்து அவர் ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கும். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஈவன் அந்த பசங்க அவளை மாஸ் பண்ணும்போது கூட அழுவா கத்துவால வழிய அவ்வளவு இது பண்ண மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த போலீஸ்காரங்க அவளை அந்த குட்டி பெஞ்ச்ல உட்கார வச்சு அவளை ஏஞ்சா கூட திட்டுவாங்க. அப்ப சொல்வா, நான் வந்து ரொம்ப பியூனியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அதுதான் உண்மை. எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும், எவ்வளவு சுய கால நின்னாலும் கடைசியா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறது வந்து ஒரு அதிகார மையம், அவ்வளவுதான். இங்கேயே காது குத்து இடத்துலயும் அப்படிதான். அதிகாரம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கறதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா அதுலயுமே பாருங்க, எவ்வளவுதான் அவங்க அதிகாரம் பண்ணாலும் அந்த பாட்டிமா தன்னுடைய அறியாமையையே தன்னுடைய தனக்கு இருக்கிற குறைய வந்து ஒரு கேடயமா பயன்படுத்தி அந்த குட்டிக்கு காது குத்தி கூட்டு வந்துருச்சு. என்னன்னா எனக்கு என்னும் தெரியாது கண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு எந்த ஆட்டு கூட போச்சுன்னா இந்த ஆடு தாயாடு தகப்ப ஆடு அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்னுச்சு. இது வந்து கடவுள் கொடுக்கறதுன்னு இருந்துச்சு குட்டிக்கு பிறந்ததுக்கு. அப்படி எல்லாத்தையும் வந்து மூணாவது குட்டி எப்படி வந்ததுன்னு கடவுள் கொடுத்தது இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தன்னுடைய வெகுளித்தனத்தையும் தன்னோட அறியாமையையும் கடையமா பயன்படுத்தி அதுல தப்பிச்சு வந்துட்டாங்க. அதாவது அப்புறம் அத பண்ணியான விஷயம் என்னன்னா, ஆட்டோட கொம்பு இருக்கிறதுங்கிறது அது வந்து சண்டை செய்யறதுக்கு ஆடுங்கெல்லாம் காணாம போயிடும், நான் காட்டுக்கே போயிடும், அதுங்கெல்லாம் ஒண்ணு கூடிச்சுன்னா பிரச்சனை. இது இல்லாத நடக்காத ஆடுகள்லாம் ஒண்ணு கூடி என்னத்த பேசி என்ன பண்ண போகுதுன்னு தெரியும், இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு அரசாங்கத்தோட பயம்தான். இந்த ஆக்சுவலா இது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஈவன் இந்த யார நம்ம ஆனந்த் தெல்ட்டுமேவையா யாரை அரெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்களே, இவ்வளோ புக் எதுக்கு வச்சிருக்கீங்க வீட்டுலன்னு. புக் வச்சுட்டு இருந்ததை கொஸ்டின் பண்ணிக்கலாம் இந்த வாட்டிக்கு கோர்ட்ல. இதுல வந்து அது எல்லாமே நீங்க அழகா இது கூட பொருத்தி பார்த்துக்கலாம். பெருமாள் முருகனுடைய முதல் கதையில வந்து ஒரு ஜாதி பேரையே குறிப்பிட்டு அப்படியே நேரடியா அந்த ஹிஸ்டரியை வந்து ஹிஸ்டரி பதிவு பண்ண போய் அதுல வந்து பிரச்சனையாச்சு. அதை தூண்டி விட்டது வந்து நம்ம அருமை குருமூர்த்தி அவர்கள். நேற்று ஒரு ட்வீட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற அரும் பெரும் என்ன சொல்றது ஐடி ஆண்டர்பிரனர், அவர் வந்து இந்த ஃபுல் ரைட் விங் ஆளு, யாரும் டிகிரி எல்லாம் படிக்காதீங்க +2 படிச்ச ஆளுங்களை மட்டும்தான் அவர் வேலைக்கு எடுத்துப்பேன்னு சொல்ற அந்த மாதிரியான ஒரு ஆளு. அவர் வந்து நேற்று அந்த குருமூர்த்தி வந்து துக்ளக்ல வந்து ஒரு மட்டமான ஒரு ஜோக்க, ஒன்றும் பெரிய ஜோக்லாம் கிடையாது, மட்டமான 2 கழுதைங்க எப்பயுமே துக்ளா இருக்கு 2 கழுதை தான் பேசிக்கும். அந்த கழுதையோட படமும் மாறாது, அந்த எழுத்து சாரி நான் கொஞ்சம் டிவேட் ஆயிக்கிறேன், அந்த கழுதையோட படமும் மாறாது, அந்த எழுத்தும் மாறாது, அந்த அறத பழசான அந்த ஒரு லெட்டர்ஸ், அந்த அறத பழசான ஒரு லாங்குவேஜ், ஒரு மட்டமான ஜோக்கு, இதுதான் அவனுக்கு. அது வேற வந்து ஜெம்மா, அந்த ஒரு மட்டமான விஷயம் ஜெம்முன்னு இது அந்த ஸ்ரீதர் வேம்பு மாதிரியான ஆட்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து ஊதி பெருசாக்குறதும், இப்படி என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். நான் ஏதோ ஒரு பாயிண்ட்க்கு வந்தேன், சாரி பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு சைட்ல போய்க்கிறேன் சொல்லிட்டு ஞாபகம் திருப்பி சொல்றேன். இப்போ இவங்க வந்து சாரி இந்த குருமூர்த்தி வந்து தான் வந்து இந்த மாதிரி இந்த கவுண்டர் ஜாதியை வந்து கேவலப்படுத்தி பெருமாள் முருகன் வந்து அந்த இதை எழுதிட்டாரு, என்னது அர்த்தனார் அந்த இதை எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பேசி அது ஒரு பிரச்சனையாச்சு. அந்த நேரத்துல வந்து இந்த புத்தகத்துடைய முகப்புல வந்து அவர் ஒரு
காணிக்கை ஆக்கியிருப்பார். அது காணிக்கையை பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த காணிக்கை யாருன்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா நகஜோதி இந்த காணிக்கை? இல்ல மேம், இல்ல இல்ல. அவர் முதல் பகுதியில முதல் பேஜ்ல வந்து அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து விதை ஊன்றுறது. ஆக்சுவலா வந்து அந்த பிரச்சனையும் போது அவர் ரொம்பவே இது இனிமே நான் எழுதவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் அதுக்கப்புறமா இறந்து போயிட்ட மாதிரி இதெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணதா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னு அதெல்லாம் வந்து இவனுங்க பண்ணிட்டாங்க. அவர் வந்து இல்ல மறைஞ்சிட்டார் சுத்தமா, வந்து அப்ஸ்காண்டட். என்னன்னா அந்த ஊர்ல இல்ல, பிரச்சனையான அந்த ராசிபுரம் அந்த ஏரியால இல்லாம சென்னைக்கு வந்துட்டார். சென்னையில அடைக்கலம் இருந்தார். யார் கூடன்னு கேட்டீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன். ஜி.ஆர். சுவாமிநாதன் பேர் ரீசெண்டா கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கா? நம்மளுடைய இந்த புத்தகத்தோட முன்னுரையில எழுதியிருக்காரு மேம். ஆமா, ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து நம்மளுடைய இப்போ ஜட்ஜ். அவர் நிறைய கேஸ்ல வந்து நிறைய சங்கிகளை வந்து வெளியில விட்டுருக்காரு. ஆனா அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை கூட வச்சிட்டு இருந்து இது பண்ணிக்கிறார். ஆனா இப்போ அவர் வந்து கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தானா நம்ம இவருக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கும். அந்த அளவுக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை காப்பாத்தி இது பண்ணிக்கிறாரு. ஊக்கமும் கொடுத்துருக்காரு எழுதுறதுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். இந்த கதையை வர மாதிரி வச்சுக்கீங்களேன். அப்பதான் அவர் வந்து அதுக்கு ஒரு திரும்பி வந்து எழுதும்போது சொல்றாரு, இனிமே நான் வந்து புனைக்கதை எழுதும் பொழுது யாரையும் நேரடியா குறிப்பிட்டு எழுத போறது கிடையாது. அது என்னுடைய இளம் பருவத்துல இருந்து அறியாமையால இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறாரு. எல்லாத்தையும் கொஞ்சம் சட்டிலா எழுதுறது, அதே சமயத்துல ஸ்ட்ராங்கா கன்வெர்ட் பண்றது. இந்த கதையில அது ரொம்ப அழகாவே பண்ணியிருக்கிறாரு. அது வந்து அவருக்கு எழுத்து வந்து அவருக்கு எப்படி எழுதினாலும் அவருக்கு அந்த எழுத்து வந்து வாய்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய பலம். ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அவ்வளவுதான். இதுல அதாவது இந்த கதை வந்து ஏன் ஆட்டுக்குட்டிக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தெரியணும்ல. இது என்னது இது? போன வாரமும் குழந்தைங்களோட கதையை படிச்சோம் நம்ம. அதாவது குட்டி இளவரசன், அது ஏதோ குழந்தைங்களோட கதை மாதிரி. இதுவும் கிட்டத்தட்ட குழந்தைங்களோட கதை மாதிரிதான் இருக்கு. அப்புறம் பூனாச்சி வந்து குழந்தைகளுக்கு தனியா வந்திருக்கு படம் வரைஞ்சி. இந்த என்சிஆர்டி இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் இது இருக்கும் இல்லையா, அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆங்கிலத்துல வந்திருக்குது. இவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது, ஒரு 20 அல்லது 30 பக்கம் படம் வரைந்து கதை இருக்கும். இது எதுவுமே இருக்காது. அந்த குட்டியா பூனாச்சி கொஞ்சம் வரும், அதனோட அடுத்த சாப்டர்ஸ்ல வரும் இல்லையா, அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உழும்பன் அவங்களோட அது விளையாடுற மாதிரியும், காட்டுக்குள்ள காணாம போயிடுற மாதிரியும் பயந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாறை மேல ஏறி நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் மட்டும் குழந்தைகளுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு அடிஷ்னல் தகவலா சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் வந்து நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தெலுங்குலையும் வந்திருக்குது. தெலுங்குல வழக்கமா தமிழ்ல இருந்து போறது ரொம்ப கம்மி, தெலுங்குலையும் போயிருக்குது. தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து அம்பையோட தோழி, அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு தடவை அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல படிப்போம், தெலுங்குல இருந்து தமிழ்ல பண்ணது. ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அது பண்ண முடியல. அதனால நான் பின்னாடி ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி நகஜோதி, இந்த புத்தகத்தை வாசிக்க கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி கோமதி மேம், ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள். அதுவும் இப்ப லாஸ்டா நீங்க அம்பை அவங்களோட ஃப்ரெண்டு இது சொன்னப்ப எனக்கும் தோணுச்சு, நீங்க கண்டிப்பா இப்படி யாராவது புதுசா யாராவது ஒருத்தரை வந்து எல்லா செஷன்லயும் நீங்க அறிமுகப்படுத்திடுறீங்க. நன்றி கோமதி மேம். நிறைய இந்த அவங்க பேர் வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன், மறந்துச்சு, டக்கு ஞாபகம் மாட்டேங்குது. ஓகே மேம். தோழர்கள் வேற யாராவது இந்த இன்னைக்கு வாசிப்பு பத்தி ஏதாவது உங்களோட கருத்துகள் இருந்ததுன்னா வந்து பகிர்ந்துக்கலாம். ரிக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம பேசலாம். ஓகே, நான் ஜஸ்ட் எனக்கு தோணுன விஷயங்கள், இந்த புக்கு படிக்கும் போதே எனக்கு வந்துட்டு, நான் முன்னாடியே படிச்சுட்டேன், ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சு. அதுல வந்து எனக்கு இந்த பூனாச்சி அப்படின்னு சொல்றதை என்னால ஆட்டுக்குட்டியாவே நினைச்சு பார்க்க முடியல. இது ஏன் ஆட்டுக்குட்டி, அவர் ஆட்டுக்குட்டின்னு எழுதியிருந்தா கூட அதை என்னால ஆட்டுக்குட்டியா நினைக்கவும் முடியல. அவங்க சொல்லி இருக்கிற எந்த சிஸ்டமுமே ஒரு ஆடுகளுக்காக இருக்கிறதோ இல்லைன்னா இப்படி இதுல சொல்லி இருக்கிற மாதிரி எதையுமே என்னால யோசிக்க முடியல. எல்லாமே இப்ப வந்து நேரடியா இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா தான் என்னால பார்க்கவே முடிஞ்சது. டோரா, நீங்க பேசுறீங்களா? டோரா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே பேசணும்னு நினைச்சிட்டேன்,
முச்சந்து மன்றம் குட்டி இளவரசனை எப்படி பாக்குது? ஐயோ, அது ரொம்ப சைல்டிஷான நான் வாசிச்சப்ப நான் ஒரு சைல்டா தான் இமேஜின் பண்ணி வாசிச்சேன். முச்சந்து மன்றம் அதை எப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கடைசி வரை ஜாயின் பண்ணவே முடியல. இந்த தலைப்பு இன்னைக்கு மார்னிங் பார்த்ததுமே ரொம்ப ஈகர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த புக்குமே நான் வாசிக்கும் போது அதே ஒரு மென்டாலிட்டியில தான் வாசிச்சேன். ஒரு ஒரு சைல்டிஷான ஒரு மென்டாலிட்டியில தான் வாசிச்சேன். ஸோ அதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். நல்லா போச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்க அப்பப்ப நடுவுல சில விஷயங்கள்லாம் பேசுறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இந்த ரைட்டர் கிட்ட பிடிச்ச விஷயம், பொதுவாவே நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ கூட நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் இமேஜின் பண்ணி அது என் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி தான் எனக்குள்ள நான் அத வந்து என் மெமரியில ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல நான் புக் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்ல யாராவது ஒரு 2 பேர் பேசுறத நான் கேட்டா கூட நான் அப்படிதான் பண்ணுவேன். ஸ்டோரி புக்க கேட்கவே வேண்டாம். இந்த ஸ்டோரி வாசிக்க வாசிக்க அ எனக்கு அது இமேஜின் பண்ணி அந்த அந்த மூட்ல என்ன வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சிருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னும் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க நீங்க அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த விஷயம்லாம் பேசுனீங்க. எனக்கு ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பூனாச்சிங்கிற கேரக்டர் வந்து ஸ்டார்ட்டிங்ல அது ஒரு குட்டி ஆடு. ஸோ அது இதுங்கிற டோன்லயே தான் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ஒரு கேரக்டரா நம்ம வந்து உள்வாங்க ஆரம்பிக்கிற டைம்ல அவள் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு லேடி கேரக்டருக்கு கொடுக்கிற ஒரு அந்த இது வந்துரும். அந்த அது இதுங்கிறது மாறி அவள் இவள் குடித்தாள் நடந்தாள் ஓடினாள்ங்கிற மாதிரி அந்த டோன்ல வந்துரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நார்மல் ஒரு அனிமலா ட்ரீட் பண்ணாம அதுவும் அந்த கதையில இருக்கிற ஒரு கேரக்டரா, அதுவும் ஒரு பெண் பாத்திரமாவே ஒன்றி போற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் இந்த 2 ஷேர் பண்ணதுக்காக தான் மேல வந்தேன். தேங்க் யூ. நன்றி டோரா, நன்றி. நிஜமா இவரோட எழுத்து அப்படின்றது ஒரு மாதிரி அடிக்டிவான எழுத்து. இவரோட இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் எழுதின எல்லா புக்கையும் உட்காந்து படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு அடிக்டிவான ஒரு எழுத்து. அதுவும் நடை, நான் வந்து படிக்கவே கூடாதுன்னு எடுத்து வச்சிருந்த 2 புக்கையும் சேர்த்தே படிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா எழுதுற ஒரு ரைட்டர். நிஜமா நாகஜோதி, அந்த ரைட்டர் பேர் சொல்லிடுவா. தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் வந்து கௌரி கிருபானந்த். அவங்க ஒரு தடவை நம்ம கூப்பிடலாம் நம்ம ஸ்பேஸ்க்கும். அவரோட புத்தகம் ஒன்று செலக்ட் பண்ணி படிக்கலாம். தெலுங்குல இருந்து நல்ல புத்தகம். நான் நேத்துதான் அவங்களோட ஒரு கட்டுரை படிச்சுதான் நினைக்கிறேன் மேம். ஏன்னா அம்பேத்கர் பத்தி ஒரு கட்டுரை வந்து டிரான்ஸ்லேட்டட் தான், அது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நேத்துதான் படிச்சதா ஞாபகம். ஓ, குட் குட். ஓகே, ஷேர் பண்ணுங்க. அவங்க ஓல்காவோட புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்களா தமிழ்ல? அது ஒரு தடவை படிக்கலாம். ஓகே மேம், ஓகே, கண்டிப்பா. ஓகே காளி, இன்வைட் கொடுக்குறேன், முடிஞ்ச ஸ்பீக்கர் வந்துருங்க. இந்த கதையில வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த தாத்தா இதெல்லாம் சொல்லும் போது நிஜமாவே ஒரு அந்த காட்சி அமைப்புகளே அவர் எப்படி வச்சிருந்தாருன்னா ரொம்ப அழகா, நீங்க வந்து இந்த கதைக்குள்ள எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சு அந்த பேசுற விதம், காளி வந்து படிக்கும் போது காளி அத பேசுற மாதிரியே தான் இருந்தது. அந்த டைலாக்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது. அதே மாதிரி அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து குடுக்கிற ஒரு விஷயத்த சொன்னப்ப எனக்கு ஏன் அது பொண்ணு பாக்குற விஷயம் ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. ஒருவேளை எல்லாத்தையும் ரொம்ப பொலிட்டிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது வியாதி ஆயிருச்சோன்னு தோணுச்சு. ஆமா, நிஜமா அந்த ஆடை போயிட்டு நான் மார்க்கெட்ல வச்சு நான் இதெல்லாம் வந்து பாப்பாங்க வைப்பாங்க அப்படிலாம் வந்து அந்த அசுரன்னு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த நபர் வந்து சொல்லும் போது நிஜமாவே எனக்கு தோணுது பொண்ணு பாக்குற விஷயம் தான் இருந்தது. ஒரு பொண்ணை இப்படித்தானே நிறுத்தி வந்து பாருங்க வைங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாட தெரிய மாட்டான்னு தெரியுமா. இப்பதான் அதெல்லாம் மாறி இருக்கு. அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணு கூட பழகி பார்க்கணுன்ற லெவலுக்கு இப்ப வந்திருக்கு. ஆனா முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பொருளை வாங்க வர்ற மாதிரி மாட்டுக்கு பல்லு பிடிச்சு பாக்குற மாதிரிதான் பொண்ணு பாக்குற விஷயமும் இருந்துச்சு. எனக்கு இது சொல்லும் போது அதுவும் அப்படியே கனெக்ட் ஆயிட்டே வந்தது. அதே மாதிரி அது கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து விளக்கேத்துனாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டா இருந்தது. ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து விளக்கே ஏத்தல. அதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி அவங்க வீட்டுக்கு வர்ற வர விளக்கே ஏத்தாம இருந்துட்டு, அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு விளக்கு ஏத்தினாங்க. அங்க வந்து ஒரு
வெளிச்சம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசா அவங்க வாழ்க்கையில வந்து இணைஞ்சிருக்கு. அந்த அந்த மாதிரியான ஒரு அனாலஜி எல்லாம் இவர் சொல்றது ரொம்ப அழகா ரசிக்கிற ஒரு ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கிட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். அந்த இன்னொரு ஆட்டுக்கிட்ட வந்து பால் குடிக்க விடுறது. அது ஆடு மாடு வளர்த்த எல்லாருக்குமே தெரியிற விஷயம். அது மடிய வேற யாராவது தொட்டாலே அது அவ்வளோ ரகலை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே ரொம்ப இயல்பா நம்ம பார்க்கிற விஷயங்களை, இதுவரை நம்ம கேட்ட விஷயங்களை வந்து அப்படியே தொகுத்து எழுதியிருக்கும் போது ஒரு அந்நியமான ஏதோ ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுல கிடையாது. இது வந்து ரொம்ப முன்னாடி நடந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா நமக்கு பெருசா ஒரு டைம் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாம ரொம்ப இயல்பா நம்ம இப்ப ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பாக்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எனக்கும் இந்த கதையில அந்த அந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லும் போது இத்தனை நாள் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு அந்த காட்டு பூனை, இன்னைக்குதான் காட்டு பூனை நாட்டு பூனை அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். காட்டு பூனை வந்து புடிச்சிட்டு போற ஒரு விஷயம் வர்றப்ப அதை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து விசாரிக்கிறது, அது அது என்ன வந்தது அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஏன் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப எப்படி இருந்ததுன்னா, மனுஷங்க இப்படிதானே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிற எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி, என்ன வந்து புடிச்சிட்டு போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் அது கேட்கறதுக்கான காரணம் அவங்களோட பொருட்களை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு. இதுதானே இப்போ சமூகத்திலே நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முனைப்பு எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து அதுல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ வந்து மனித இயல்பாவே இருந்துட்டு இருந்தது. அதுவும் அத சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது அவங்களோட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா அவரு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த காது குத்த கூட்டிட்டு போறது, காது குத்துறது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கோமதி மேம் வந்து அதை டிமானிட்டைசேஷனோட இது பண்ணியிருந்தாங்க. அந்த லைன்ல நிக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப ஆதார் கார்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தது அப்படி ஆதார் கார்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பிறந்த குழந்தையில இருந்து யாரு இருந்தாலும் அந்த ஆதார் கார்டு இருக்கணும். அது கம்பல்சரி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுல எல்லாம் இப்ப நம்ம பேங்க் புக்ல இருந்து பேன் கார்டுல இருந்து எல்லா விஷயத்திலயும் வந்து இந்த ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்றது, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த காது குத்துறதை என்னால அது கூட யோசிச்சு பார்க்க முடிஞ்சது. எனக்கு அது கூட தான் கனெக்ட் ஆச்சே ஃபர்ஸ்ட். அதுவும் அவங்க இந்த காது குத்துறதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, குத்தியே ஆகணும். இது வந்து நம்ம இங்க இருக்கிறதுல இந்த சமூகத்துல அந்த அந்த நாட்டுக்குள்ள அவங்க இருக்கிறதுக்கு காது குத்துறது ரொம்ப அவசியம். இந்த ஆட்டுக்குட்டி அங்க இருக்கணும்னா குத்தியே ஆகணும்ன்ற அந்த ஒரு கட்டாயம் இதெல்லாம் சொல்லிட்டு அதை நோக்கி அந்த அந்த ஒரு பயம், அந்த அது இல்லாம போயிருச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம், ஒரு சாதாரணமா அங்க போய் நிக்கும் போது என்னென்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது, ஒருவேளை ஏத்துக்காம போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னும் போது அங்க இருக்கிற நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம போயிருச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதைத்தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சிஏ என்ஆர்சி இதெல்லாம் வர்றப்ப அங்க ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ உருவாக்குறாங்கல்ல. இங்க சாதாரண இந்த மக்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ உருவாக்குற ஒரு சூழ்நிலை அப்போ வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம். அந்த ஒரு சூழ்நிலை இந்த காது குத்தாம போனாலும் வர்றதுக்கான வாய்ப்பு அந்த பூனாச்சிக்கு இருந்தது. அதுவும் அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது பார்த்தா இப்படி தெரியலையே, இது இதோட குட்டி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட குட்டி மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பாக்குறதுக்கு அப்படி இல்லை. அவங்க நேரடியா பார்க்க கூட இல்லை. ஒருவேளை அதோட குட்டியாவே இருந்தாலும் அது கருப்பா இருக்கிறதால நம்பியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா கூட இது இந்த கூட்டத்துல உள்ளது இல்ல அப்படின்ற அந்த ஒரு பொது புத்தி அப்படின்றதுதான் அதுல தோணுச்சு எனக்கு. நிறைய இந்த அரசாங்கத்தையும் மக்களையும் வந்து பிரதிபலிக்கிற ஒரு கதையாதான் பூனாச்சியை பார்க்க முடிஞ்சது. இன்னும் இதுக்கப்புறம் போக போக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய விஷயம்தான் நடந்துட்டு இருந்தது. நிஜமா ஒரு பூனாச்சின்றத ஒரு ஆட்டுக்குட்டியா பார்க்கவே முடியல. ஒரு பொண்ணாதான்
பாக்குற மாதிரி இருந்தது. நிறைய லாங்குவேஜ்ல இது வந்து டிரான்ஸ்லேட் ஆனதுக்கும் காரணம் எல்லாராலையுமே கனெக்ட் ஆயிக்க முடியும். ஏன்னா இவர் வந்து முன்னுரையிலேயே சொல்லியிருப்பாரு, மனுஷங்களை பத்தி எழுதுனா ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க, அதனால நான் வந்து மிருகங்களை பத்தி எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரொம்ப காமெடியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு கொடுத்திருப்பாரு. இது நாய் பூனை எல்லாம் வந்துட்டு கவிதைக்காக மட்டுமே இது பண்ணப்பட்டது. ஆனா இப்ப மாடு பன்னி பத்தி எழுதலாம்னா அது தொடவே கூடாது, பிரச்சனை ஆயிரும். சோ ரொம்ப அப்ராணியா இருக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கலாம், அதுவும் வெள்ளாடா பார்த்து எடுத்துக்கலாம், அதுதான் ரொம்ப துருதுருன்னு ஓடும், கதை ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. இவரோட மற்ற கதைகள்லயுமே வந்து இதை நம்மளால பார்க்க முடியும். இந்த அந்த ஃபர்ஸ்ட் அவர் எழுதின அந்த ஒரு தாக்கம் அப்படின்றது அவருக்கு வந்து எதிர்வினைகள்ல இருந்து அவர் சொல்ற மத்த எல்லா கதைகள்லயுமே அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் இது மனுஷங்களை பத்தியே எழுதல, இது அசுர லோகத்தை பத்தி எழுதியிருக்கேன், இதெல்லாம் அசுர உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போய் வந்து அந்த விஷயத்த அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகா இப்ப வர இந்த கதை போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இப்ப ரொம்ப லைட்டா இருக்கு, இன்னை படிச்சு நம்ம அடுத்த டிஸ்கஷனுக்கு போகும்போது ரொம்ப கனமாதான் இந்த கதை நகரும் அப்படின்றதையும் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மீரா, வேற ஏதாவது தோழர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா வந்து பகிர்ந்துக்கோங்க. நாகும் நீங்க சொன்ன மாதிரி அதை படிக்கும்போது எனக்கு அந்த டிமானிட்டைசேஷன் வந்து அந்த கியூப் மட்டும் தோணுச்சு. மற்றபடி இந்த நம்பர் கொடுக்கறது அதெல்லாம் வந்து இதேதான். எதுக்கு ஆதார் கார்டா அல்லது இதுவதும் என்ஆர்சி. இப்ப என்ஆர்சிலையும் அது நடந்தது இல்ல, மிலிட்ரியில சர்வ் பண்ண அத்தனை நாள் சர்வ் பண்ண ஒருத்தருக்கு வந்து அவரோட பர்த் சர்டிபிகேட் கண்டுபிடிக்க முடியலையே, அது ஒரு பிரச்சனை ஆகி அவர் அத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா அதை பத்தி அவங்க கவலை கிடையாது ஆக்சுவலா. பட் கனடால இருந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணா போதும், அவர் வந்து சாதாரணமா இந்தியன் ஆயிடுவார். இங்க வசிக்க கூட நான் கனடால சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், அங்கேயே இருக்கலாம், இங்க வந்து வந்து போகலாம். அப்பப்ப வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க துடிப்பாடிக்கிட்டு இருந்தா போதும், அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. பட் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே வந்து மிலிட்ரிக்குல சர்வீஸ் பண்ணி இன்னும் எத்தனை நாள் செத்துரு வரோங்கிற அந்த அளவுக்கு வயசானவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கேயும் நடந்தது தானே. அதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நேரம் பேசிட்டே இருந்தேன்னா அதான் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான். நன்றி நன்றி மேம். நிறைய விஷயங்கள் நமக்கு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கூட இந்த கதையை வந்து இணைச்சு பார்க்க போனா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகுற விஷயமாவே தான் இருக்கும். நன்றி கோமதி மேம். மொடனா தோழி நீங்க பேசுறீங்களா? வணக்கம் மக்களே. நான் கதை கேட்கல, லேட்டா ரொம்ப டிஸ்கஷன் அப்பதான் ஜாயின் பண்ணேன். நீங்க பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும் ஒன்று தோணுச்சு, அது மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன்னா நான் மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்டு கதையை கேட்சப் பண்ணிக்கிறேன். அந்த காது குத்துறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் நிறைய பார்க்குறோம். சில இந்த கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீட்டுக்கு வந்து ஆடு வந்து கொடுப்பாங்க, அது குட்டியாவே கொடுப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு அந்த ஆட்டுக்கு காது குத்துறது அப்படிங்கிறது வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ காது குத்துற மாதிரி அது ஒரு இதா எடுத்து பண்ணுவாங்க. இங்க என்னுடைய கிராமத்துல அக்காவுடைய பையனுக்கு வந்து காது குத்துறதுக்கு வேணும். ஆனா தாய் மாமா வந்து மலேசியா போனவரு ஒரு 7-8 வருஷமா வர முடியாம போச்சு, தாய்மாமா மடியில தான் வச்சு இது பண்ணணும்னு சொல்லி. அப்ப அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அந்த கொடுத்த அந்த ஆட்டு தான் வந்து ஒரு காது குத்தி எடுத்தாங்க. சரி காது குத்தி போவீங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் வேணா பசங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப இது எப்படி இது ஒரு டோக்கன் சிஸ்டமா பார்த்தாலும் இந்த ஒரு அனாலஜியும் இருக்கு. ஒரு மேல குழந்தை இல்லாதவங்க நம்ம காலனிகளை குழந்தைகளா பாக்குறதும் இருக்கு இல்லையா, மாடு ஆடுகள் எல்லாத்தையும் அதுவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதுக்கும் இது செஞ்சு எடுத்துக்கிற ஒரு அனாலஜிக்கல் பாட்டம் இருக்கு. இன்னொன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னொரு ஆஸ்பெக்ட், அது எல்லாமே ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற பேப்பர்ல கொண்டு வரும் பொழுது அந்த நம்பர்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணும் போதே அந்த உறவுகளை வந்து நம்பரா மாத்துறது தான். அது கருப்பனா இருக்கலாம், சிகப்பியா இருக்கலாம், இல்ல அது செம்பாயியா இருக்கலாம், அது ஏதாவது ஒன்றா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு பேர் இருக்கும். அதுக்கு பேரு கூட ஒரு கனெக்ட் பண்ணும் பொழுது
அது ஒரு குடும்ப உறுப்பினராகட்டும், அது அந்த ஊருக்கே உரியதா இருக்கும். நான் இந்த வீட்டு கருப்பனை நான் அங்க பார்த்தேன். ஏன்னா ஒரே ஒரு பேரை தான் வந்து அவங்க குடும்பத்துல மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. ஒரே பேர்ல நிறைய ஆட்டுக்குட்டி வந்து வேற வேற குடும்பத்துல இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது எது தன்னுடைய குட்டிகள், எது எந்த ஊர்க்காரரோடதுங்கிறது விவரம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்பர்ன்னு கொடுக்கும் பொழுது அது இல்லையே. ஒரு நம்பர் ஒண்ணுன்னு இருந்ததுன்னா இன்னொரு வீட்டினுடைய ஆட்டுக்குட்டிக்கு அதே நம்பர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அப்ப கருப்பனுக்கே 2 நம்பர் வர வேண்டிய கால்குலேஷன் அது பேப்பருக்குள்ள வந்துடுது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் செய்ய பார்க்குறாங்க. இந்த ஒரு உறவு முறையோ அந்த லிங்கையோ வந்து ஒரு தியரட்டிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கு. பட் ஆனா இந்த கதை எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, எனக்கு கேட்கல. நீங்க டிஸ்கஷன் பண்ண பாயிண்ட்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் லிசன் பேக் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். நன்றி மோடனா தோழர். கண்டிப்பா நீங்க இந்த கதை கேட்டுட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்டுட்டு. நன்றி மோடனா தோழர். விஷால் தோழர், நீங்க பேசுறீங்களா? வணக்கம் தோழர். இல்லை, நான் பொதுவா நான் ஃபிக்ஷன்ஸ் தான் நான் அதிகமா படிக்கிறது. ஸோ எனக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் என்னன்னா, ஒரு நான் ஃபிக்ஷன் படிக்கிற ஒரு பர்சன் இந்த கதை வந்து ரொம்ப எளிமையா இருக்குமா, வேகமா வந்து போகிறதுக்கு, அது மட்டும்தான் எனக்கு சந்தேகம். கண்டிப்பா கண்டிப்பா தோழர். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஷன் தான் படிச்சேன். நான் படிச்ச ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் ஸ்டோரி இதுதான். இதுக்கு முன்னாடி நான் இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் நான் ஃபிக்ஷன் தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியா நம்மளால சாப்டர்ஸை வந்து நகர்த்த முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த அரசியலும் கலக்கிற மாதிரி இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அனிமல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கலாம், அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இதுல வந்து அரசியல் தான் முழுக்க முழுக்க பேசியிருக்காரு. ஆனா அது மனிதர்களை வச்சு பேசாம ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு பேசியிருக்காரு. அவ்வளவுதான் தோழர். நிறைய அரசாங்கமும் இந்த மனிதர்களும் இந்த சமூகமும் எப்படி இயங்குது அப்படின்றத ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு அனாலஜியா வச்சு அப்படி பேசியிருக்காரு. நன்றி தோழி. என்கிட்ட இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் கம்மிங் டேஸ். நன்றி தோழர். நன்றி. தோழர்கள் வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள்? செல்வகுமார் தோழர், நளி மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா வந்து ஷேர் பண்ணிருங்க. ஓகே, யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். கோமதி மேம், காளி, ஏதாவது பாயிண்ட்ஸ்? ஒண்ணு இல்ல நாகு. ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு ரீடிங் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ இது ஜஸ்ட் ஒரு தொடக்கமா தான் இருந்திருக்கு. இந்த நாவல் நம்ம படிக்க ஆரம்பிச்சு ஒரு 160 பக்கங்கள் தான் இருக்கு இந்த மொத்த நாவலை. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2-3 செஷன்ஸ் போச்சுன்னா இந்த புக்கை மொத்தமா நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால பெருசா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால இன்னும் கனெக்ட் ஆயிருக்க முடியாது ஒரு சிலரால. ஸோ நாளைக்கு கண்டிப்பா இன்னும் இருக்கிற கொஞ்சம் போர்ஷன்ஸே படிச்சிட்டோம்னா ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும் இந்த கதை எதை நோக்கி நகருது அப்படின்றத பத்தி. வந்து கலந்துக்கிட்ட அத்தனை தோழர்களுக்கும் மிக்க நன்றி. நாளைக்கு மறுபடியும் 6 மணிக்கு இதே மாதிரி பூனாச்சி மறுபடியும் படிக்கலாம்.